Hare Krishna. So we welcome all of you for the Wednesday program. And so last ரெண்டு செஷன்ஸாக நம்ம வெனஸ்டே செஷன்ஸில் மீட் ஈட்டிங் பற்றி பார்த்தோம் இல்லையா. ஃபஸ்ட்டு வீக் டைட்டில் என்னென்னு பார்த்தோம், வாட்ஸ் ராங் இன் ஈட்டிங் மீட், நான்வெஜ் சாப்பிட்றதுல என்னங்க தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் வந்து சயின்டிஃபிக் வியூ ஆர் காமன் சென்ஸ் வைஸ் நம்ம அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் பார்த்தோம். லாஸ்ட் வீக் என்ன பார்த்தோம், இஸ் கில்லிங் பிளான்ஸ் ஆர் நாட் சின்ஃபுல். சரிங்க, நீங்கள் எங்களை வந்து ஆடு கோழியெல்லாம் வெட்டாதுன்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் சரி, நீங்களும் தான் செடி கொடியெல்லாம் வெட்டுறீங்க, உருளைக்கிழங்கு வெட்டுறீங்க, அதுவும் உயிர் தானே, அதையும் கொன்னா பாவம் தானே, ஸோ மிருகத்தை மட்டும் கொள்றதுல என்ன தப்பு, நீங்கள் இதை கொன்னா தப்பு கிடையாதா அப்படின்னு சொல்லி அதை பற்றி நம்ம பார்த்தோம். எப்படி உண்மையிலே ரெண்டுமே ஒன்று இல்லை, மிருகத்தை கொள்றதும் செடி கொடிகளை கொள்றதும் ஒன்று கிடையாது அப்படின்றத பார்த்தோம். இருந்தாலும் பாவம் இருக்குன்றதை பற்றியும் ஜஸ்ட்டு கடைசியாக முடிக்கும்போது ஒரு வார்த்தை பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீட் ஈட்டிங் த ஸ்கிரிப்சுரல் வியூ பாயிண்ட். ஸோ சாஸ்திரம் வந்து என்ன சொல்லுது அப்படின்றத தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா. சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு இந்த மாமிசம் சாப்பிட்றத பற்றி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம இந்த கடந்த 2-3 வாரத்தில் பார்த்தப்ப நம்ம பார்த்துருந்தோம் எப்படி விஞ்ஞான ரீதியாகவுமே கூட நம்மளுடைய உடல் அமைப்பு மாமிசம் சாப்பிட்றதுக்கான விதத்தில் இல்லை கருணை அப்படின்ற மீன்ஸ் அந்த அந்த உயிரை நம்ம எந்த அளவுக்கு துன்புறுத்துகிறோம், நம்மளுடைய நாக்கு கட்டுப்படுத்த முடியலன்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக நம்ம எப்படி துன்புறுத்துகிறோம் அப்படின்றத பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணோம். அப்பவும் நம்ம பொதுவாக மக்கள் சொல்லக்கூடிய விஷயம், இல்லைங்க நான்வெஜ் சாப்பிட்டாதாங்க உடம்புல ஹெல்த்து கிடைக்கும், கரெக்டாக மாமிசம் சாப்பிட்டா தான், நான்வெஜ் சாப்பிட்டா மீட் சாப்பிட்டா தான் நமக்கு நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ மீட் சாப்பிட்டா நம்ம ஹெல்த்துக்கு நல்லது, மீட் சாப்பிட்லன்னா அந்த மிருகத்தோட ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ 2 வாரமாக நம்ம அதை பற்றி பார்த்தோம். இப்போது சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ இந்த ஹியூமன் பாடியோடைய ஹெல்த்துக்கு வந்து மேபி பெட்டர்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க இல்லையா. மேபி ஓகே நான்வெஜ் சாப்பிட்டா நம்ம அந்த கிளாஸில் கூட பார்த்துருந்தோம், ஓகே நான் நான்வெஜ் சாப்பிட்டா ஸ்ட்ரென்த்தே கிடைக்காதுன்னு சொல்லலை, ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். நம்ம இன்றைக்கி வந்து இதை சாப்பிட்டா இந்த ப்ரோட்டீன் கிடைக்குது, இந்த விட்டமின் கிடைக்குது, இந்த பெனிஃபிட் இருக்குது, அந்த பெனிஃபிட் இருக்குன்னு சொல்கிறது அதெல்லாமே ஓகே தான். பட் ஆனால் சாஸ்திரம் எப்படி விளக்குது அப்படின்னா, ஹியூமன் பாடிக்கு ஹெல்த்து கிடைக்குமான்னு யோசிக்கிற நீ, ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லி தருது, நம்மளாம் யார், இதற்கு என்ன பார்த்துருக்கோம், நம்மளாம் யார், ஆத்மா, ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய ஆத்மா. நீ ஹியூமன் பாடியோடைய ஹெல்த்தை பற்றி யோசிச்சு, ஃபோனை சைலண்டில் போட்டுக்கோங்க யாராவது ஃபோன் வச்சுருந்தீங்க, ஹியூமன் பாடியோடைய ஹெல்த்தை பற்றி யோசிச்சியே ஹியூமன் பாடியில் இருக்கிற சோலோடைய ஹெல்த்தை பற்றி யோசிச்சியா அப்படின்றது தான் சாஸ்திரம் பேசுது. ஸோ அந்த வியூ பாயிண்ட்டை பற்றி தான் இன்றைக்கி முதல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்னும் நிறையா விஷயங்கள் நம்ம பார்க்க இருக்கோம். ஸோ நம்ம பார்த்துருந்தோம், நம்ம இந்த ஹியூமன் பாடி நம்ம கிடையாது, நம்ம இந்த ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய சோல், அந்த ஹியூமன் பாடி ஆப்ரேட் பண்ணுற டிரைவர், அந்த ஹியூமன் பாடியில் இதை பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஓனர் நம்ம, ஆமாவா. ஸோ சாஸ்திரம் சொல்லுது மொத்தம் ஆத்மாக்கு எத்தனை வகையான பாடிஸ் இருக்குது, சொல்லு ஆன்சர். 84 lakhs ஆஃப் ஸ்பீஷியஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். பத்ம புராணத்துலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணப்படுது. ஜலஜா நவலக்ஷாணி ஸ்தாவரா லக்ஷ விங்ஷதி கிருமயோ ருத்ர சங்காய பக்ஷினாம் தசலக்ஷணம் திரிம்சால் லக்ஷாணி பசவக சதுர்லக்ஷாணி மானுஷக அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் எத்தனை வகையான பாடிஸ் இருக்குது அப்படின்றத சொல்லி சாஸ்திரத்தை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி செஷன்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். அதில் ரொம்ப ரேரான ஸ்பீஷியஸ், ரேரான பாடி எதுன்னு பார்த்துருக்கோம், ஹியூமன் லைஃப். ஹியூமன்ஸுக்கும் மிருகத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது தானே, இல்லை ஹியூமன்ஸும் அனிமல்ஸும் சேமா? நம்ம எப்போவுமே பொதுவாக சொல்கிறது உண்டு, மிருகத்தை விட மனிதர்கள் தேர் லோவர் ஸ்பீஷியஸ், ஹையர் ஸ்பீஷியஸ்ன்னு நம்ம சொல்கிறது உண்டு. எதனால் ஹையர், எதனால் நம்ம மிருகத்தை விட ஹையர்? சென்சஸ். சொல்லுங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். ஹியூமனுக்கு வந்து 6th சென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 6th சென்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், திங்கிங் பண்ணுறோம். ஆனால் மிருகமும் திங்க் பண்ணுது தானே, மிருகத்துக்கும் திங்கிங் பவரே இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது.
இதில் யார் வீட்லேயும் நாய் வளர்த்துறீங்களா? இங்கே இருக்கிறது யார் வீட்லேயும் இல்லை. பட் அட்லீஸ்ட் நம்ம நாய் வளர்த்துறவங்க வீட்டை பார்த்துருக்கோம். இல்லை யாராவது ஒருத்தவங்க வீட்டில் நாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க வீட்டில் வெளியில் கதவுல என்ன போர்டு போட்டிருப்பாங்க? நாய்கள் ஜாக்கிரதைன்னு போடுவாங்க. எதுக்கு அப்படி போடுறாங்க? ஏன்னா யாராவது ஒரு ட்ரெஸ்பாசர், யாராவது ஒரு நம்மளை மாதிரி அந்த வீட்டுக்காரங்களாம் இல்லாத நம்ம யாராவது உள்ளே வந்து அந்த நாய் என்ன பண்ணும்? கொலைக்கும் ஆர் ஈவன் கடிக்கும். அதே வீட்டோட ஓனர் வந்தாங்கன்னா என்ன பண்ணும்? வாலாட்டிட்டு பின்னாடியே போவோம், அவங்க காலை நக்கும் இல்லையா? ஏன் அவங்கக்கிட்ட ஒரு மாதிரி நடந்துச்சு, நம்மக்கிட்ட ஒரு மாதிரி நடக்குது? பிகாஸ் இட் ஹேஸ் திங்கிங் பவர். இவங்க என்னுடைய ஓனர், இவங்க என்னுடைய ஓனர் கிடையாது அப்படின்னு திங்கிங் பவர் இருக்குது. மிருகத்துக்கும் திங்கிங் பவர் இருக்கே. எந்த விதத்தில் பெட்டர்? எந்த விதத்தில் அனிமல்ஸும் நம்மளும் டிஃப்ரெண்ட்? வேற என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு நமக்கு? எதுவுமே இல்லை. சாப்பிட்றது, மிருகமும் சாப்பிடுது. அது பச்சையாக சாப்பிடுறது, நீங்கள் சமைச்சு சாப்பிட்றீங்க. பட் ரெண்டு பேரும் சாப்பிட்றது தானே. அது பச்சையாக சாப்பிட்றதுனால ஐயோ நான் சமைச்சே சாப்பிடலையே, இவங்க மட்டும் சமைச்சு சாப்பிட்றாங்க அப்படின்னு என்னைக்கா ஃபீல் பண்ணியிருக்கா? அது பச்சையாக சாப்பிடுது, நீங்கள் சமைச்சு சாப்பிட்றீங்க. நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு அது வேற ஒரு விஷயமா வெளியில் வந்தது இன்னொரு மிருகம் சாப்பிடுது இல்லையா? பன்றி பச்சையாகவும் சாப்பிடல, சமைச்சதையும் சாப்பிடல, சமைச்சதையே டைஜஷன் பண்ணி அது சாப்பிடுது. பட் சாப்பிட்றதுன்னு அதுவும் சாப்பிட்டு சந்தோஷமாக தானே இருக்குது. நீங்கள் மேபி பிரியாணியை வந்து டேஸ்ட்டுன்னு நினச்சி சாப்பிட்லாம். அந்த பன்றிக்கு போய் பிரியாணி வச்சா டேஸ்ட்டாக இருக்காது. பிரியாணியோட டிஃப்ரெண்ட் ஃபார்மை வச்சா தான் அதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுவும் சாப்பிட தான் செய்யுது, அதுக்கும் சாப்பிட்றதுல சந்தோஷம் இருக்க தான் செய்யுது. எந்த விதத்தில் டிஃப்ரெண்ட்? நம்ம எது கரெக்டு எது தப்புன்னு நம்ம யோசிக்க முடியும், நம்ம திங்க் பண்ண முடியும். ஓகே, திங்கிங் பவர் இருக்குது. அதை எந்த விதத்தில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. வெறுமனா நம்ம லைஃப்லேயே இப்போ அவர் சொன்னார் பார்த்தீங்களா, சாப்பிட்றதுன்னு. சாஸ்திரம் சொல்லுது ஆஹார, நித்ர, பய, மைதுனம் அப்படின்னு ஒரு 4 விஷயம். இந்த 4 விஷயமும் சாமானியம் ஏத்தத் பசுபிர் நரானாம். பசுபிர் நரானாம், பசு அப்படின்னா மிருகங்கள் ஆர் எனி அதர் ஸ்பீஷியஸ். நர அப்படின்னா மனுஷன். சாஸ்திரம் சொல்லுது ஆஹார, நித்ர, பய, மைதுனம். சாப்பிட்றது, தூங்குறது, இனப்பெருக்கம் பண்ணுறது, நம்மளை பாதுகாத்துக்கிறது. இந்த 4 விஷயத்த மனுஷனும் பண்ணுறான், மிருகமும் பண்ணுது. ஸோ நம்மளும் மிருகமும் வேறு டிஃப்ரென்ஸ் கிடையாது. நீங்கள் சொல்லலாம் நான் ஹோட்டலில் போய் சாப்பிட்றேன் சார், நான் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றேன் சார். பட் அது ஃப்ரீயாகவே சாப்பிடுது, நீ காசு கொடுத்து சாப்பிட்ணும். சார் நீங்கள் என்ன 2 பேரும் தூங்குறோன்னு சொல்கிறீங்க, நான் எவ்வளோ அழகான ஒரு மெத்தையில் நான் ஒரு 10,000 ரூபா போட்டு அந்த பெட்டு வாங்கியிருக்கேன். படுத்தேன்னா கொஞ்சம் கூட அது குலுங்காது, கொஞ்சம் கூட அமுங்காது, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், அவ்வளோ நல்லா தூக்கம் வரும். மிருகம் என்ன அப்படியா தூங்குது? அது நடு ரோட்டில் தூங்குது சார். டிஃப்ரென்ஸ் இருக்கே. அப்படின்னா தூங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நமக்கு தெரியுமா குஷனில் தூங்குறோமா தரையில் தூங்குறோமா ஏதாவது தெரியுமா? நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. பண்ணுற செயல் ஒன்று தான், பண்ணுற விதத்தில் மேபி நான் பெட்டராக ட்ரை பண்ணுறேன்னு நம்ம சொல்லாமே தவிர பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் ஒன்று தான். சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எப்போ தெரியுமா நம்ம அனிமல்லேருந்து டிஃப்ரெண்ட் ஆகிறோம்? அந்த 6th சென்ஸ்ன்னு சொன்னீங்க இல்லையா, அது எப்போ யூஸ் பண்ணப்படுதுன்னா அடுத்த 2 லைன் சொல்லுது, தர்மோஹி தேஷாம் அதிகோ விசேஷோ. அதிகோ விசேஷம் அப்படின்னா இதுதான் ஸ்பெஷல் குவாலிட்டி ஆஃப் ஹியூமன்ஸ். என்னது? தர்மம். தர்மோஹி தேஷாம் அதிகோ விசேஷோ தர்மேன ஹீன பசுபி சமானன்னு சொல்லப்படுது. எப்போ ஒருத்த மனுஷ வாழ்க்கையில் இந்த 4 விஷயம் மட்டும் அப்படின்றத பண்ணாமல் தர்மம் அப்படின்னு ஒரு விஷயத்தை பின்பற்றுறானோ, ஃபாலோ பண்ணுறானோ, அப்போ தான் அவன் மனுஷனா. நீங்கள் இவர் சொன்னார், இப்போ நமக்கு தான் சார் எது ரைட்டு எது தப்புன்னு தெரியும் அப்படின்னு. ரைட்டுங்கிறதுக்கு பேர் தர்மம், தப்புங்கிறதுக்கு பேர் அதர்மம். தமிழ்ல இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, தர்மம் அதர்மம். ஈவன் நீங்கள் இந்த சாஸ்திரம் சொல்லிச்சு இது எல்லாத்தையும் விட்டுருங்க, நம்மளோட டே டு டே லைஃப்ல எடுத்துக்கலாமே. ரெட் சிக்னல் போட்டால் என்ன பண்ணணும்? ரெட் சிக்னல் போட்டால் ஸ்டாப் பண்ணி நிற்கணும். நிற்காமல் ரெட் சிக்னலை நீங்கள் வேகமாக போகிறீங்க, போலீஸ் என்ன பண்ணுவாங்க? பிடிச்சி ஃபைன் போடுவார். அவர் உங்களுக்கு ஃபைன் போடுறதுக்காக உங்கள் பேர் உங்கள் டிரைவிங் லைசன்ஸ்லாம் கேட்டுட்ருக்காரு. அப்போ திடீர்னு நீங்கள் லெஃப்ட்டில் திரும்பி பார்க்குறீங்க, ஒரு எருமை மாடு வேகமாக ரெட் சிக்னலில் ஓடி போகுது. நீங்கள் உடனே என்ன சொல்கிறீங்க? சார் சார் என் டிரைவிங் லைசன்ஸையும் வாங்கிக்கோங்க சார், அதையும் கொஞ்சம் போய் பிடிங்க சார். பாருங்கள் ரெட் சிக்னலில் போயிட்டுருக்கு பாருங்கள். என்ன பண்ணுவார்? உடனே அவங்க ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு வாங்க வாங்க வேகமாக போய் இந்த எருமை மாட்டை பிடிக்கலாம்.
மேபி பிடிக்க போவாங்க. ஏன் ரெட் சிக்னல் அது குறுக்கில் போய் அதுக்கு அடிபட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்றதுக்காக தடுத்து நிறுத்த போவாங்களே தவிர நம்மளை மாதிரி பிடிச்சி அதுக்கு ஃபைன் போட மாட்டாங்க. கரெக்டாக? ஏன் ஃபைன் போட மாட்டாங்க? அதுக்கிட்ட காசு இல்லை சார். காசு இருந்தால் அதுக்கும் ஃபைன் போட்டிருப்பாங்க போலீஸ். அப்படி கிடையாது. அதுக்கு தர்மம் அதர்மம் கிடையாது. ஆமாவா? ஏன் ஸ்கூல் காலேஜஸில் மனுஷங்க மட்டும் படிக்கிறோம்? எங்கேயாவது ஏதாவது ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். நான் வந்து செயின்ட் பால்ஸ்னு ஒரு ஸ்கூலில் படிச்சிருந்தேங்க, மரவநேரியில் இருக்குது. செயின்ட் பால்ஸ் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். எங்கேயாவது செயின்ட் பால்ஸ் கோட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், செயின்ட் பால்ஸ் பஃபலோ ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு எங்கேயாவது வச்சுருக்காங்களா? ஆடுக்கு கோழிக்கு மாடுக்கு எங்கேயாவது ஸ்கூல் கிடையாது. மனுஷங்களுக்கு மட்டும்தான் ஸ்கூல் இருக்குது. மனுஷங்களுக்கு மட்டும்தான் ரைட் ராங்குன்றதை யோசிக்கிற திறமை, அந்த திங்கிங் பவர் இருக்குது. எப்போ அதுக்கு நம்ம திங்கிங் பவரை யூஸ் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம மனுஷங்கிற ஸ்டேஜுக்கே வரும். ஓகேவா? ரீசனபிளான பாயிண்டா? ஸோ சாஸ்திரம் சொல்லுது தர்மம் அப்படின்றது, இங்கே தர்மம்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, ஒரு மனுஷனும் ஃபாலோ பண்ணுறதுக்கு 4 விஷயம் இருக்கான். 4 தர்மம். இப்போ எப்படி, இப்போ இந்த ஒரு பில்டிங் இருக்குது. இந்த பில்டிங் எதில் தாங்கிட்டு இருக்கு? எப்படி ரெஸ்ட் ஆகுது இந்த பில்டிங்? எர்த்தில் ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி போட்டிருப்போம் இல்லையா? ஃபவுண்டேஷன் போட்டு பில்டிங் கட்டுறோம். அண்ட் இப்போ இது பில்டிங் பெரிய பில்டிங்காக இருக்குன்னு வைங்களேன், அந்த பில்டிங்க்கு சப்போர்ட்டிங்க்கு பில்லர்ஸ் நிறுத்திருப்பாங்க இல்லையா? அந்த பில்லரில் தான் அந்த மொத்த பில்டிங்குமே இருக்கும். ஈவன் எந்த ஒரு கான்க்ரீட் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டீங்கனாலும் எப்படி கட்டுவாங்க? இங்கே யாரும் சிவில் இன்ஜினியர் இல்லையா? இல்லை. ஸோ காலமாக நிப்பாட்டியிருப்பாங்க. நம்ம வீடு கட்டும்போது பார்க்கலாம், இல்லை வேற எங்கே வீடு கட்டுற இடத்துல பார்க்கலாம். பில்லர்ஸ் மாதிரி நிப்பாட்டியிருப்பாங்க. பில்லர்ஸ் மாதிரி நிறுத்தி ரூஃப்லாம் போட்டக்கப்புறம் பிரிக்கில் சுற்றி வீடு கட்டுவாங்க. அந்த பில்லர் தான் அந்த பில்டிங்கை தாங்கிட்டு இருக்கு. சிமிலர்லி சாஸ்திரம் சொல்லுது தர்மத்தை எது தாங்கிட்டு இருக்கான்? 4 தூண்கள். தர்மத்துக்கு 4 தூண்கள் இருக்கு. அந்த 4 தூண்களை எப்போ ஒருத்த ஃபாலோ பண்ணுறானோ அப்பந்தான் தர்மங்கிற பில்டிங் நிற்கும். இல்லைனா கொலாப்ஸ் ஆகிடும். ஒரே ஒரு தூண் உடஞ்சா கூட என்ன ஆகும்? அந்த பில்டிங் ஆல்ரெடி இட் வில் பிகம் வீக் இல்லையா? எப்போ வேணாலும் உடஞ்சி கீழே விழுந்துடும். ஸோ இந்த தர்மத்துடைய 4 தூண்கள் என்ன அப்படின்னா சாஸ்திரத்தை சொல்லப்படுது. ஸ்ரீமத் பாகவதம்ங்கிற புஸ்தகம் விளக்குது. வாட் ஹேப்பன்? சாரி, 1 செகண்ட். என்ன சொல்லப்பட்டிருக்கு? பாகவதத்தினுடைய முதல் அத்தியாயம், முதல் காண்டம் 17வது அத்தியாயம் 24வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தப, சௌச்சம், தயா, சத்தியம் இதி பாதா கிருதே கிருதாக. ஸோ இதுதான் அந்த 4 தூண்கள் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்ன 4 தூண்? என்னென்னது? தப, சௌச்சம், தயா, சத்தியம். தப்பானா என்ன? அப்படி சும்மா சமஸ்கிருதம் கிட்டத்தட்ட தமிழ்லேயும் கிட்டத்தட்ட இதே வார்த்தைகள் தான். தப்பனா தவம், இங்கிலீஷில் ஆஸ்டரிட்டின்னு சொல்லுவோம், தவம். அடுத்தது சௌச்சம் அப்படின்னா ஏதாவது தெரியுமா? சௌச்சம்னா தூய்மையாக இருக்கிறது, கரெக்ட். 3வது தயா, தயானா கருணையோடு இருக்கிறது. 4வது சத்தியம், சத்தியம்னா உண்மையாக இருக்கிறது. ஸோ இதுதான் தர்மத்தினுடைய 4 தூண்கள். சத்தியம், தப, சௌச்சம், தயா. சத்தியம்னா உண்மை, தபனா தவம், சௌச்சம்னா தூய்மை, தயா அப்படின்னா கருணை. இந்த 4 விஷயங்கள்ல தான் தர்மம்ங்கிற பில்லர் நிற்குது. ஸோ ஒரு மனுஷனும் இந்த 4 விஷயத்தை ஃபாலோ பண்ணாதான் அவன் என்ன ஆகிறான்? மனுஷங்கிற ஸ்டேஜுக்கே வரான். எப்போ இதை ஃபாலோ பண்ணலையோ அப்போ அவன் எந்த ஸ்டேஜுக்கு போகிறான்? மிருகங்கிற ஸ்டேஜில் இருக்கான். புரியுதா? சரி, இதுக்கும் நான்வெஜ்ஜுக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னா, இந்த 4 தூண் இருக்கு இல்லையா? ஒரு பில்டிங்கில் தூணை உடைக்கணும்னா என்ன பண்ணுவாங்க? ஒரு பெரிய பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங்கை கொலாப்ஸ் பண்ணணும், தூணை உடைக்கணும், என்ன பண்ணுவாங்க? ஒரு பெரிய பொக்லைன், ஜேசிபி அந்த மாதிரி வண்டி கொண்டு வந்து இடித்தாங்கன்னா உடஞ்சி விழுந்துடும். அதே மாதிரியே இந்த ஒரு தூணையும் உடைக்கிறதுக்கு ஒரு பொக்லைன் இருக்கு, ஒரு செயல் இருக்கு. அந்த ஆக்டிவிட்டியை பண்ணால் இந்த தூண் உடைஞ்சிடும், இன்னொரு ஆக்டிவிட்டியை பண்ணால் அடுத்த தூண் உடையும், 3வது ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணால் இந்த தூண் உடையும், 4வது ஆக்டிவிட்டி பண்ணால் இந்த தூண் உடையும். புரியுதா? 4 தர்மத்துக்கு ஆப்போசிட்டான அதர்மம் செயல்கள் 4 இருக்கு. எப்போ அதை பண்றோமோ இந்த தர்மம்ங்கிற தூண் உடைஞ்சு போயிடும். அந்த 4 தூண் என்னன்றதையும் சாஸ்திரம் சொல்லுது.
அதே பாகவதம் புராணம் 17வது அத்தியாயம் முதல் காண்டத்தில் சூத்த கோஸ்வாமின்றவர் சொல்றார், அபியர்த்திதஸ்ததா தஸ்மை ஸ்தானானி கலையே ததௌ தியூதம் பானம் ஸ்திரிய சூனா யத்ரா தர்ம சதுர்விதாக. சதுர்வித 4 விதத்தில், யத்ர அதர்மஸ் அதர்மம் செயல்கள் 4 இருக்கும். அந்த 4 பண்ணால் தர்மம்ங்கிற 4 தூண் ஒன்று ஒன்றா உடையும். என்ன 4 விஷயம் என்ன இருக்கு? தியூதம், பானம், ஸ்திரிய சூனா. ஸோ அந்த ஒரு சமஸ்கிருத வார்த்தையும் என்ன அப்படின்னா, என்னாச்சு, தியூதம், பானம், ஸ்திரிய சூனான்னு பார்த்தோம் இல்லையா? தியூதம்னா என்னது? சூதாடுறது, கேம்பிளிங். பானம்னா போதைப் பொருட்கள், ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், லிக்கர் ஆல்கஹாலாக இருக்கட்டும், ஆர் இன்னைக்கு காலேஜ் படிக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் என்னென்ன அளவுக்கு இன்னைக்கு சொசைட்டியில் வந்து இன்டாக்சிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, போதைப் பொருட்கள் இல்லையா? பானம். ஸ்திரியா அப்படின்னா ஸ்திரீன்ற வார்த்தையிலேருந்து தெரிஞ்சுக்கலாம், தகாத பாலுறவு கொள்வது, illicit affair. 4வது சூனா. சூனா அப்படின்னா மாமிசம் சாப்பிட்றது. இந்த 4 விஷயம் பண்ணும் பொழுது 4 தர்மத்துடைய தூண்கள் உடையுது. தியூதம், சூதாடும் போது என்ன தூண் உடையுது? யோசிங்க, சொல்லுங்க. உண்மை. உண்மையா இருக்க முடியுமா சூதாடுற இடத்துல? உண்மையா யாராவது இருப்பாங்களா என்ன? உண்மையா இருக்கவும் சூதாடவே போக மாட்டான். பானம், போதைப் பொருள் எடுக்கும்போது தவம் போகுது. ஸ்திரியா, தகாத பாலுறவு கொள்ளும் பொழுது தூய்மையை இழக்கிறோம். சூனா, மாமிசம் சாப்பிடும்போது கருணைன்ற விஷயம் போகுது. ஆமாவா? எங்கேயாவது மாமிசம் சாப்பிட்ற இடத்துல கருணையோட ஒருத்தனால இருக்க முடியுமா? மாமிசம்க்கு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கான செயலே எப்பேற்பட்ட செயல்? ஆமா தானே? இன்னைக்கு நம்ம வந்து நம்ம 2 செஷனுக்கு முன்னாடி வீடியோலலாம் பார்த்தோம், நல்லா பேக் பண்ணி கவர் பண்ணி இன்னைக்கு டிமார்ட்ல, ரிலையன்ஸ்ல இதெல்லாம் அவங்க விற்கும்போது நமக்கு இந்த உண்மையான கொடூரம் என்ன, கொடுமை என்னன்றது நமக்கு தெரியல உண்மையில. ஆனால் அந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் எந்த அளவுக்கு அது இந்த பேக்கேஜ் ஆகி ப்ராசஸ் ஆகி வெளில வர்றதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு அது வலியை சந்திக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை கொள்ற இடத்துல ஏதாவது கருணை இருக்க முடியுமா என்ன? டே, நான் உன் மேலே ரொம்ப கருணையோட இருக்குடா, வாட ஒரு 4 சாத்து சாத்தணும் போல இருக்கு, அங்கங்க கருணை இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், எனக்கு மிருகங்கள்லாம் ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறோம், அப்படியே எதிரில் என்ன பண்ணுறோம், கோழியை வெட்டுறோம். எங்கே கருணை போச்சு? சில பேர் சொல்லுவாங்க, இல்லைங்க கருணை இருக்குது. ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து வலியே இல்லாமல் அதை கொள்ளுவோம். நிறைய பேர் இப்போ நீங்கள் ஏதாவது ஹோட்டல்ஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா, குறிப்பாக இஸ்லாமில் இருக்கவங்க இது ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. அவங்க நான்வெஜ் சாப்பிட்றப்ப என்ன பார்ப்பாங்க, அது ஹலாலான்னு பார்ப்பாங்க. ஒரு சில ப்ராசஸ், ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஹலால் நான்வெஜ்னா என்ன, ஹலால் இல்லாத நான்வெஜ்னா என்ன அப்படின்னு. அதில் ஒரு முக்கியமான மெயின் கேட்டகரி என்ன அப்படின்னா, அதுக்கு வந்து ஹலாலாக கொல்லப்படுற மாமிசம் ஒரு மிருகம் அப்படின்னா ஒரு சர்டைன் பாயிண்ட் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட வகையான கத்தியோ ஆயுதமோ நல்லா கூர்மையாக இருக்கணும். அதை வச்சு கரெக்டாக அந்த பாயிண்டில் நீங்கள் வெட்டிட்டீங்க அப்படின்னா ரொம்பலாம் துடிக்காது, டக்குன்னு கம்மி வலியோட செத்து போயிடும். ஹலால் மூலியமாக கொள்றதுன்னா அதுக்கு நாங்கள் வலி பெருசாக கொடுக்காம நாங்கள் வந்து கொண்டுடுறோம். அதனால தான் அவங்க நம்ம இந்த ஃபேக்ட்ரிஸில் பார்த்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அது எப்படி மயக்கம் அடைய வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் அது எலக்ட்ரிக் கூட்டட் வாட்டருக்குள்ளே போடுறாங்க, தோலை உரிக்கிறாங்க, கட் பண்ணுறாங்க. 2 வாரமாக நம்ம பார்த்தோம் அதை பற்றிலாம். ஸோ அந்த மாதிரியானதை அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து துடிக்க வச்சு கொலை பண்ணுறது, இது வந்து வலியே இல்லாமல் அதை வந்து கொள்வது சாத்தியமா? முதல்ல கொல்றதுன்ற விஷயம் வந்ததுக்கப்புறம் அங்கே எங்கே வலி இல்லாமல் கொலை பண்ணுறது? ஆமாவா இல்லையா? கத்தியில் ஒரு சின்ன பிளேடு, நம்ம எல்லாரும் ஷேவிங்லாம் பண்ணுவோம் கரெக்டா? ஷேவ் பண்ணுறப்போ பிளேடு லைட்டாக கட் பண்ணிடுச்சுன்னு வைங்க, அதுக்கே நம்ம எவ்வளோ துடிச்சு போகிறோம். அதுவே அந்த கத்தி எடுத்து உங்கள் கழுத்தில் வலியே இல்லாமல் நான் கொல்றேங்க.
ஸோ சாத்தியமே இல்லை, கருணைன்ற விஷயத்துக்கு இடமே கிடையாது. எங்கே வந்து ஒரு உயிரை நம்ம கொள்கிறோமோ கருணைன்றது உடஞ்சி போகுது. ஸோ ஒரு தூண் உடஞ்சாலும் என்னாகும்? பில்டிங் கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ தர்மத்தில் ஒரு கால் போச்சு, தர்மத்தை நீ பின்பற்றலன்னா நீ யாருன்னு சாஸ்திரம் சொல்லுது? மிருகம்னு சொல்லுது. அதனால தான் முதல் விஷயம் ஸ்கிரிப்சுரல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது. ஏன்னா கருணைன்ற ஒரு குணத்தை இழந்துடுறோம். இன்னைக்கு சொசைட்டியில் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, கருணைன்றதை மனுஷனுக்கு காட்டுங்க. மனுஷன் ஒருத்தன் வந்து பசியோடு இருக்கானா அவனுக்கு உணவு கொடுங்க, ஒருத்தன் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கானா அவனுக்கு துணி கொடுங்க. கரெக்டா? அதே மிருகத்துக்கு நம்ம யாரும் யோசிக்கிறது இல்லை. ஏன்னா மனுஷன் உயர்ந்தவன், மிருகம் தாழ்ந்ததுன்னு நம்ம நினைக்கிறோம். சாஸ்திரம் என்ன சொல்லுது? எல்லாருமே ஆத்மா, எல்லாருமே ஆத்மா. நீ மனுஷ உடல்ல இருக்க ஆத்மா, அது மிருக உடல்ல இருக்க ஆத்மா. எப்படி அந்த போலீஸ் பத்தி நம்ம பேசும்போது அது ரெட் சிக்னல்ல வந்தா போலீஸோட கடமை என்ன? அதை பத்திரமா காப்பாற்றி ஓரமா கொண்டு போய் விடணுமோ, அதே மாதிரி நம்ம 6 அறிவு கொண்ட நம்மளுடைய கடமை 5 அறிவு கொண்ட மிருகத்தை காப்பாத்துறது, அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது கிடையாது. அதனாலதான் எப்போ வயலன்ஸ்ல நம்ம ஈடுபடுறோமோ அப்போ கருணைன்றது போயிடும். இந்த இடத்துல கருணைன்றதுக்கு சாத்தியமே இல்லை. கருணைன்றது போயிடுச்சுன்னா நம்ம மனுஷன் கிடையாது. அதனால சாஸ்திரம் என்ன சொல்லுது? நான்வெஜ் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுது. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, நம்ம பேசிட்டு இருந்த அதே பாயிண்ட் தான் சார். இந்த மாதிரி கொன்னாதான பிரச்சனை, இந்த மாதிரி கொன்னாதான பிரச்சனை. இதே வழி இல்லாமல் கொள்றதை பற்றியோ மற்ற விஷயத்தை பற்றியோ என்ன அப்படின்னு சொல்லி ஸ்டில் கேட்டாலுமே சாஸ்திரம் சொல்லுது இந்த செயல் அதர்மமான செயல், இது பாவகரமான செயலும் கூட அப்படின்னு. ஏன் அப்படின்னா ஒரு உயிர் இருக்கு, இதோட உயிரை பறிக்கிறதுக்கான ரைட்ஸ் நமக்கு எப்படி வந்துச்சு? நமக்கு யார் கொடுத்தா? இதை நீங்க கொல்லலான்ற ரைட்ஸ் யார் கொடுத்தா? யாருமே கொடுக்கல. ஸோ உங்களுக்கு ரைட்ஸ் இல்லாத ஒரு விஷயத்த பண்ணா, ஈவன் வெளியில உலகத்தில் கூட கவர்மெண்ட் என்ன பண்ணும்? உங்களை அரெஸ்ட் பண்ணும். உங்களோடது இல்லை, இவர் பாக்கெட்டில் வந்து ஒரு 500 ரூபாய் தெரியுது, நீங்கள் அவர் பாக்கெட்லேருந்து எடுக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு பேர் என்ன? கிரிமினல் இல்லையா? உங்களுடைய உரிமையில் இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் டச் பண்ணாலே தப்பு. உங்கள் உரிமையில் இல்லாத ஒரு விஷயத்தை டச் பண்ணுறது இல்லாமல் அதோட லைஃபையே நம்ம எடுக்கிறோம். சாஸ்திரத்தில் இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இந்த 84 lakhs ஆஃப் ஸ்பீஷஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா? அதில் ஒரு உயிர்வாளியும் இந்த மாதிரி ஒரு ஆடு உடல்ல இருக்கு, ஒரு கோழி உடல்ல இருக்கு, இந்த மாதிரி இருக்கு இல்லையா? எந்த உயிரும் எடுக்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. அதை மீறி நம்ம கொன்னோம் அப்படின்னா என்ன தெரியுமா ஆகுது? எந்த அளவுக்கு நம்ம பாவத்துக்கு போகிறோம் அப்படின்னா, நார்மலி இந்த 84 lakh ஸ்பீஷஸ்ல இருக்க ஜீவாஸ் ஒரு உடல்ல இருந்து அது இறந்தோன்னா அடுத்த ஸ்பீஷஸ்க்கு போயிடும், அதுல இருந்து இறந்தோன்னா அடுத்த ஸ்பீஷஸ்க்கு போகும், அதுல இருந்து இறந்தோன்னா அடுத்த ஸ்பீஷஸ்க்கு போகும், கடைசியா மனுஷ உடலுக்கு வரும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஆடு ஒரு 50 வருஷம் வாழணும்னு இருந்திருக்கு. வாழ்ந்து 50 வருஷம் கழிச்சு இறந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்த உடலுக்கு போகும், அடுத்த ஸ்பீஷஸ்க்கு போகும். அதுவே நீங்க கொன்னுட்டீங்க அப்படின்னா மறுபடியும் இது ஆடு உடல்லையே பிறந்து அந்த மீதி வருஷத்தை கழிக்கணுமா? புரியுதா? மறுபடியும் அதே மாதிரி ஆட்டுக்குட்டி எப்படி அம்மாவுடைய வயிற்றுல இருந்து பிறந்து அந்த பர்த்தில் என்னென்ன சஃபரிங்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணிச்சோ அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி மறுபடியும் இந்த எல்லா சைக்கிள்குள்ளேயும் போகணும். ஸோ அதையும் கஷ்டப்படுத்துகிறோம், நம்மளும் நம்ம லைஃப்பில் பாவத்தை சேர்த்துக்கிறோம். ஸோ சில பேர் கேட்பாங்க, சார் ஓகே இந்த மாதிரி துடிக்க வச்சு பார்த்து கொள்றவங்க அவங்கெல்லாம் தப்பு தான், அவங்களுக்கு கருணையே இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் வெட்டுறது இல்லை சார், கடைக்காரன் வெட்டுறான், எங்கள் வீட்டில் வேலை செய்கிறோம், போய் கடையிலேருந்து வாங்கிட்டு வருவான், எங்கள் அம்மா சமைப்பாங்க, நான் வெறும் சாப்பிட மட்டும்தான் செய்கிறேன், நான் அது வந்து துடிக்கலாம் கொள்றது இல்லை. சாஸ்திரம் சொல்லுது, நீ கொல்றியோ கொல்லலையோ அந்த கடைக்காரன் ஏன் முதல்ல கொன்னான்? நீ சாப்பிட்றதுனால தானே கொன்னான். சாப்பிட்றதுக்கு ஆளே இல்லைன்னு என்ன பண்ணுவாங்க? ஸோ சாஸ்திரம் சொல்லுது, சாப்பிட்றவனுக்கு மட்டும் பாவம் கிடையாதான். நான்வெஜ் சாப்பிட்றவனுக்கு மட்டும் பாவம் கிடையாது, 6 விதமான நபர்களுக்கு பாவமா. நம்பர் 1, அந்த மிருகத்தை கொலை பண்றதுக்கு அனுமதிக்கக்கூடிய நபர். இது யாரும் தெரியுமா? KFC ஓனர். எல்லா KFC பில்டிங்லையும் இந்த இவருடைய ஃபோட்டோ இருக்கும், அதனால எல்லாருக்குமே தெரியும். KFC ஓனர். ஏன் இப்போ இவரோட ஃபோட்டோவை போட்டிருக்கோம்? அவ்வளோ பெரிய ஒரு கம்பெனியை நடத்துகிறவர் எதுக்கு? மிருகத்தை கொல்றதுக்காக.
கொல்றதுக்கு சாங்ஷன் தரார் இல்லையா, அதை வளர்த்து அவருக்கும் பாவமா. நம்பர் 2, அவர் வளர்த்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் வெட்டுறான் இல்லையா, அவனுக்கும் பாவம் போய் சேருது. அவன் வெட்டினதுக்கு அப்புறம் ஒருத்தன் அதை விற்பான் இல்லையா, விற்கிறவனுக்கும் பாவம். விற்கிறவன் கிட்ட போய் யாரு வாங்குறானோ வாங்குறவனுக்கும் பாவம் இருக்கு. வாங்கிறது மட்டும் இல்லாம யார் ஒருத்தன் சமைக்கிறானோ சமைக்கிறவனுக்கும் பாவம் இருக்கு. சமைக்கிறது மட்டும் இல்லாம யார் ஒருத்தன் சாப்பிட்றானோ அவனுக்கும் பாவம் இருக்கு. பாவம் செஞ்சா தர்மத்துடைய தூண்கள் உடையும்னு பார்த்தோமா. ஏன்னா பாவ செயல் அதர்மமான செயல். தர்மத்துடைய தூண் உடைஞ்சதுன்னா நம்ம மனுஷங்கிற நிலையிலிருந்து திருப்பி மிருகம்ன்ற நிலைக்கு வந்துடுறோம். ஸோ அதனால தான் சாஸ்திரம் சொல்லுது மனுஷனா இருக்கவன் மாமிசம் சாப்பிடக்கூடாது. நம்பர் 1 ரீசன் என்னன்னு பார்த்தோம், கருணைன்ற குணம் போகுது. கருணைன்ற குணம் போனால் தர்மத்துடைய ஒரு தூண் உடையும். தர்மத்துடைய தூண் உடைஞ்சதுன்னா நீ மனுஷன் கிடையாது, மிருகத்துக்கு சமம். நம்பர் 2 ரீசன் என்னன்னு பார்த்தோம், அது ஒரு பாவமான செயல். பாவமான செயல் 6 பேருக்கும் பாவம் போகுது, சாப்பிட்றவனுக்கு மட்டும் கிடையாது. ஸோ பாவ செயலில் ஈடுபட்டால் மறுபடியும் என்ன ஆகும், தர்மத்துடைய தூண் உடையும். தர்மத்துடைய தூண் உடைஞ்சா மனுஷங்கிற நிலையிலிருந்து மிருகம்ங்கிற நிலைக்கு நம்ம வந்துடும். ஆனால் சார் போன வாரம் கிளாஸ் முடியும் போது கடைசியாக சொன்னீங்களே செடி கொடி சைவ உணவு இதை சாப்பிட்டாலும் பாவம்னு சொன்னீங்களே, அப்போ அதை சாப்பிட்டாலும் தர்மத்தோட தூண் உடையும் தானே. அப்போ என்னதான் பண்ணுறது நம்ம? செடி கொடிகளையும் கொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஏன்னா செடிக்கும் உயிர் இருக்குது. பொதுவாகவே இன்னைக்கு கலாச்சாரத்தில் மக்கள் வந்து பெருசாக யாருமே அதை யோசிக்கிறது இல்லை. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், வீடு கட்டும்போது கூட அங்கே லேண்டில் ஏதாவது ஒரு மரம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தேவையில்லாமல் வெட்ட மாட்டாங்க. நம்மளுடைய இஸ்கான் கோயில் இருக்கு இல்லையா, இஸ்கானுடைய தலைநகரம், ஒன் ஆஃப் த ஹெட் குவார்ட்டர்ஸ் இஸ்கான் விருந்தாவன் அப்படின்னு சொல்லிட்டு, டெல்லி பக்கத்தில் இருந்து நீங்கள் மதுரா கிருஷ்ணர் பிறந்த இடம்லாம் இருக்கு இல்லையா, விருந்தாவன். ஸோ அங்கே இருக்கக்கூடிய இஸ்கான் டெம்பிள் இது உள்ள. இங்கே வந்து கிருஷ்ண பலராமர் விக்கிரகம்லாம் உள்ளே இருக்காங்க. இது டெம்பிளுடைய கோட்யார்டு, முன்னாடி இருக்கக்கூடிய வரண்டா மாதிரி. இங்கே நடுவில் ஒரு மரம் இருக்குது பார்த்தீங்களா. எதுக்கு ஏதோ டெக்கரேஷன் கோயில் ஏதாவது ஒரு ஸ்பெஷாலிட்டிக்கோ வச்சுருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அந்த நிலம் வாங்கினப்போ அங்கே அந்த மரம் இருந்தது. ஸோ உள்ள பிரபுபாதருடைய மூர்த்தி நம்ம பார்ப்போம்ல, இஸ்கானுடைய ஸ்தாபகாச்சாரியர், அவர் சொன்னார் இந்த இடம் நம்ம வரண்டாவாக தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல அந்த மரம் இருந்துட்டு போனால் நமக்கு எந்த இடைஞ்சலும் கிடையாது, அந்த மரத்தை வெட்டாதீங்க அப்படின்னு. ஏன்னா செடி கொடிகளும் சரி மரமும் சரி அதுவும் ஒரு ஆத்மா. அந்த உயிரை தேவையில்லாமல் கொள்றதுக்கு கூட நமக்கு அனுமதி இல்லை. சாப்பிட்றதை பற்றி மட்டும் என்ன பேசுறது இருக்கு? மரத்தை வெட்டி சாப்பிடவா போகிறோம்? மரத்தை வெட்டி ஒன்று அந்த இடத்த யூஸ் பண்ணியிருக்க முடியும், மரத்தை வெட்டி மரத்தை வந்து விறகாக யூஸ் பண்ணியிருக்க முடியும், இல்லைனா முன்னாடி எப்படி பேப்பர் செய்வாங்களோ அந்த மாதிரி செஞ்சுருக்க முடியும், ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம். ஆனால் அப்படி பண்ணால் கூட பாவம் தான். ஏன்னா அந்த உயிரை வெட்டுறதுக்கான உரிமையும் நமக்கு கிடையாது. ஸோ தேவையில்லாமல் அஹிம்சையில் ஈடுபடக்கூடாது. ஸோ ஒரு மரத்துக்கே எப்படின்றப்போ தானியங்களும் அதே தான். நிறைய பேர் சொல்லலாம் சார் நான் சைவ உணவு தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சைவ உணவு சாப்பிட்டாலும் அதுலேயும் பாவம் இருக்குது. அப்போ என்ன தான் சார் சாப்பிட்றது? நான்வெஜ் சாப்பிட்டாலும் பாவம் இருக்குது, தர்மத்துடைய தூண் உடைஞ்சிரும், மிருகமாயிடுவோம்னு சொன்னீங்க. சைவ உணவு சாப்பிட்டாலும் பாவம் இருக்குது, தர்மத்துடைய தூண் உடைஞ்சிரும், மிருகமாயிடுவோன்றீங்க. மனுஷன் கிடையாதுங்கிறீங்க. அப்போ என்ன தான் பண்ணுறது? தினமும் ஒரு வேளை பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு டின்னர் வரும்போது இந்த மாதிரி வெறும் எம்டி பிளேட்டை மட்டும் வச்சுட்டு உட்காந்துக்கலாமா? எதையும் சாப்பிடாம என்ன பண்ண முடியும்? ஏதாவது ஒன்று சாப்பிட்டு தானே நம்ம வாழணும். அப்போ என்னதான் பண்ணுறது? சாஸ்திரம் சொல்லுது கரெக்டு தான். ஒரு உயிர் வாழியும் இன்னொரு உயிர் வாழிய சார்ந்து தான் இருக்கான். எல்லாருமே ஒரு உயிர் வாழியை தான் உணவாக சார்ந்து இருக்கும். நம்ம போன வாரம் கூட இந்த ஃபுட் செயின் பற்றிலாம் நம்ம பார்த்தோம். இந்த பசங்க கேட்டிருந்தாங்க, ஃபுட் செயின் இருக்கே சார், ஒரு உயிர் வாழி இன்னொரு உயிர் வாழியை சார்ந்து தானே இருக்குன்னு. ஆமாம், ஒரு உயிர் வாழி இன்னொரு உயிர் வாழியை சார்ந்து தான் இருக்குது.
ரொம்ப அழகா சாஸ்திரத்தில் அதையும் சொல்லப்பட்டிருக்கு. அஹஸ்தானி சஹஸ்தானாம் அபதானி சதுஷ்பதாம் பல்குனி தத்ர மகதாம் ஜீவோ ஜீவசிய ஜீவனம். ஒரு உயிர்வாளியும் இன்னொரு உயிர்வாளிய சார்ந்துதான் இருக்கான். எப்படி சார்ந்து இருக்கான்? அஹஸ்தானி சஹஸ்தானாம், எந்த உயிர்வாளிக்கு கைகள்லாம் இல்லையோ அந்த உயிர்வாளி கைகள் இருக்கிற உயிர்வாளிக்கு உணவு. அபதானி சதுஷ்பதாம், எந்த உயிர்வாளிக்கு அபதானி கால்கள் இல்லையோ அது எதுக்கு உணவு? சதுஷ்பதாம் அப்படின்னா 4 கால் கொண்ட மிருகங்களுக்கு, 4 கால் கொண்ட உயிரினத்துக்கு அது உணவு. பல்குனி தத்ர மகதாம், பல்குனி தத்ர மகதாம்னா எந்த உயிர்வாளிகள்லாம் வீக்கா இருக்கோ அதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு உணவு. நம்ம சயின்ஸ்லையும் படிக்கிறோம் இல்லையா, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். டார்வின் தான் வந்து இந்த தியரியை கொடுத்தாரு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். சாஸ்திரத்தில் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லப்பட்டிருக்கு? பல்குனி தத்ர மகதாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? யாரு ஸ்ட்ராங்கா இருக்கானோ ஹி கேன் பி ஃபிட்டஸ்ட். ஏன்னா அவனுடைய ஃபுட் வீக்காக இருக்கக்கூடிய நபர். வீக்காக இருந்தானா யூ கேனாட் சர்வைவ். ஸோ அதுதான் நம்ம கண்கூட பார்க்குறோம் ஒரு தடவையும். அப்பதானி சதுஷ்பதாம், யாருக்கு காலே இல்லையோ, புல்லுக்கு கால் கிடையாது, ஆனால் அது ஒரு உயிர்வாளி. அந்த உயிர்வாளி யாருக்கு உணவாக இருக்கு? 4 கால் கொண்ட இன்னொரு மிருகத்துக்கு உயிராக இருக்கு. கைகள் இல்லாத உயிர்வாளிக்கு கைகள் இருக்கிறது, இல்லைன்னா வீக்காக இருக்கக்கூடிய உயிர்வாளிக்கு ஸ்ட்ராங்கான உயிர்வாளி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஒரு தடவை நம்ம இதை பார்க்கறது உண்டு தானே. ஒரு அக்வாட்டிக்ஸ்ல எடுத்துக்கலாம். சின்ன மீனாக இருக்கிறது தான் பெரிய மீன் உணவாக சாப்பிடுது. சின்ன பாம்பை எத்தனையோ பெரிய பாம்பை சாப்பிட்றதை நம்ம பார்க்குறோம். சின்ன சின்ன பூச்சிகள் கை கால் கம்மியாக இருக்கக்கூடியது அதை விட அதிகமாக பலம் கொண்ட உயிர்வாளிகள் சாப்பிட்றதை பார்க்குறோம். பல்குனி தத்ர மகதாம், வீக்கான லிவிங் என்டிட்டியை ஸ்ட்ராங்கான லிவிங் என்டிட்டி சாப்பிட்றத பார்க்குறோம். ஸோ அப்போ நமக்கு எது உணவு? நம்ம ஸ்ட்ராங்கான நபர்கள் வீக்கான உயிர்வாளியை சாப்பிடலாம். வீக்கான உயிர்வாளியில் என்னென்னலாம் லிஸ்ட்டில் போட முடியும்? நம்ம எல்லாமே போடலாம். அப்போ சாஸ்திரம் என்ன சொல்லுது? உயிர்வாளி தான் சார்ந்திருக்கோன்னு சொல்கிறீங்க, அப்போ எல்லாத்தையும் சாப்பிடலான்னு தானே சார் அர்த்தம்? கரெக்டா? எல்லாத்தையும் சாப்பிடலாம் தான். பட் இப்போ நம்ம இவ்வளோ நேரமாக அப்படி ஒரு உயிரை கொள்றதுல என்ன இருக்குன்னு பார்த்தோம்? கருணை இல்லை. இன்னொன்று என்னன்னு பார்த்தோம்? பாவம்னு பார்த்தோம் இல்லையா. கொஞ்சம் யோசிங்க. இப்படி கொண்டு சாப்பிட்ற ஒரு உயிர்வாளியை கொள்றதுல இருந்து இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டியும் இப்பேற்பட்ட ஒரு உயிர்வாளியை கொள்ற ஆக்டிவிட்டிலையும் ரெண்டும் ஒரே செயலா? ரெண்டுலையும் ஒரே அளவு பாவம் இருக்குமா? அப்போ நான் சொன்னேன், இவர் பாக்கெட்டில் ஒரு 500 ரூபா நோட்டு தெரியுது, நீங்கள் எடுக்கிறீங்கன்னு சொல்லி. பக்கத்து ரூமில் ஒரு 5 கோடி இருக்கு, அதை இவர் போய் எடுக்கிறாரு. 2 பேருமே போலீஸ் பிடிப்பாங்க. கரெக்டா? 2 பேருக்குமே தண்டனையும் கொடுப்பாங்க. எவ்வளோ தண்டனை கொடுப்பாங்க? ஒரே தண்டனை கிடையாது. இவருடைய செயலுக்கு ஏற்றார் போல இவருக்கு சின்னதா தண்டனை இருக்கும், அவருடைய செயலுக்கு ஏற்றார் போல அவருக்கு பெரிய தண்டனை இருக்கும். சாஸ்திரம் சொல்லுது, இதை கொள்றதுக்கும் ஈக்குவல் கிடையாது. இது ஏன் ரெண்டும் ஈக்குவல் கிடையாதுன்றதை நம்ம போன வார செஷன்லயே பார்த்தோம். இப்படி கொள்றதுல பாவம் அதிகமா இருக்கு, இப்படி கொள்றதுல பாவம் கம்மியா இருக்கு. ஆனா ரெண்டுமே பாவம் தான். 2 பேரும் கிரிமினல் தான், ரெண்டுமே பாவம் தான். ஸோ நான்வெஜ் மிருகத்தை கொள்றதுலையும் பாவம் இருக்கு, இதுல இந்த மாதிரி சைவ உணவை கொள்றதுலையும் பாவம் இருக்கு. கம்மியா பாவம் அதிகமா பாவம் செஞ்சாலும் தர்மத்துடைய தூண் உடையும், கம்மியான பாவம் செஞ்சாலும் தர்மத்துடைய தூண் உடையும். ஸோ இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாதப்ப, இப்போ அவர் சொன்னார் தெரியுமா ஸ்டார்டிங்ல, கிளாஸோட ஸ்டார்டிங்ல, நமக்கு எது ரைட்டு எது ராங்குன்னு தெரியும் சார் அப்படின்னு. பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு, பிரவிருத்திம் ச நிவிருத்திம் ச ஜனான விதுர் ஆசுரா அப்படின்றாரு. அசுரனா இருக்கவனுக்கு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரியாதான்.
ஸோ இப்போ உடனே என்ன சொல்லுவான், இதில் ஜாஸ்தி பாவம்னு சொல்கிறீங்க, இதில் கம்மி பாவம்னு சொல்கிறீங்க. எனிவே பாவம் பாவம் தான். கம்மியாக பண்ணாலும் கம்மியான, நான் 100 தடவை கம்மியாக பாவம் பண்ணுறதுக்கும் 2 தடவை பெரிய பாவம் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இல்லையே, ரெண்டும் பாவம் தானே, நான் என்ன பண்ண என்னன்னு கேட்பான். இப்போ அதுவே நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன், பெரிய பாவமும் இல்லாமல் சின்ன பாவமும் இல்லாமல் பாவமே இல்லாத ஒரு விஷயத்த உணவாக கொடுத்தா, என்னங்க புதுசாக சொல்கிறீங்க, எதை பண்ணாலும் பாவம் பாவம்னு இவ்வளோ நேரம் சொன்னீங்க, இப்போ திடீர்னு பாவமே இல்லாமல் ஒரு விஷயத்த சொல்கிறேன்னு கேட்குறீங்க. எஸ், அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறாரு, பாவமே இல்லாமல் நீ ஒரு உணவை சாப்பிட முடியும் அப்படின்ட்டு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பகவத்கீதையினுடைய 3வது அத்தியாயம் 13வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு, யஜ்ஞசிஷ்டா ஷினசந்தோ முச்சியந்தே சர்வ கில்பிஷைஹி புஞ்சதே தேத்வகம் பாப ஏ பச்சந்த் ஆத்ம காரணாத். புஞ்சதே தேத்வகம் பாப அப்படின்னா, ஒரு வாய் நம்ம சாப்பிடும் பொழுதும் நம்ம சைவமாக இருந்தாலும் சரி அசைவமாக இருந்தாலும் சரி என்னத்தை சாப்பிட்றோம், பாவம். ஆனால் கிருஷ்ணர் சொல்கிறாரு ஃபர்ஸ்ட் லைனில், யஜ்ஞசிஷ்டா ஷினசந்தோ, அந்த விஷயத்தை நீ பண்ண அப்படின்னா முச்சியந்தே சர்வ கில்பிஷைஹி, உனக்கு எந்த பாவமுமே கிடையாது. என்னங்க என்ன பண்ணால் பாவம் கிடையாதுங்க அப்படின்னா, எப்போ நம்ம சாப்பிட போகிற விஷயத்தை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு பிரசாதமாக சாப்பிட்றோமோ அப்போ பாவம் இல்லை. நீ சைவமாக சாப்பிட்டாலும் பாவம், அசைவம் சாப்பிட்டாலும் பாவம். ஆனால் அதுவே எப்போ நீ எனக்கு ஒன்று சாப்பிட போகிறேன், அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு சொல்கிறாரு, பகவானுக்கு அதை நைவேத்தியம் பண்ணணும். நைவேத்தியம் பண்ணிட்டு நீ சாப்பிட்ட அப்படின்னா பாவம் கிடையாது. நம்ம சாப்பிட்றதுக்கு எது வேணாலும் எடுத்துக்கோங்க, இந்த உலகத்தை நமக்கு எல்லாத்தையும் கொடுத்தது யாரு? எல்லாமே கடவுள்கிட்ட இருந்து தானே வருது. நம்ம யாராவது சூரிய ஒளியை கிரியேட் பண்ணியிருக்கோமா? இல்லை. நம்ம யாராவது நம்ம சுவாசிக்கிற காற்றை உருவாக்கியிருக்கோமா? இல்லை. அவர் கொடுத்ததை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவருக்கு நன்றி கடனாக இருக்கணும். ஸோ அவர் சொல்கிறார், நீ என்னத்தை சாப்பிட போறியோ அதையும் நான் தான் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு நீ சாப்பிட்ட அப்படின்னா பாவம் கிடையாது. உடனே நமக்கு அடுத்த கொஸ்டின் என்ன வரும்? ஏங்க என்ன சொல்றாரு, எனக்கு நீ அர்ப்பணம் பண்ணிட்டு சாப்பிடு, பாவம் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. இப்போ அப்படின்னா அதுக்கு பிரசாதம்னு ஒரு பேரையும் நீங்க சொன்னீங்க. இப்போ எங்க கேள்வி என்ன, அப்ப ஏன் நான் அவருக்கு ஒரு ஆடை வெட்டி அவருக்கு நான் அது அவருக்கு முன்னாடி அர்ப்பணம் பண்ணிட்டு பிரசாதமா சாப்பிட்டேன்னா பாவம் கிடையாது தானே? கேரட்டை வெட்டி உருளைக்கிழங்கை வெட்டி அவருக்கு நைவேத்தியம் பண்ணி சாப்பிடலான்னு சொல்றீங்க, அதுலேயும் பாவம், சின்ன பாவம் இருந்துச்சு. அது அவருக்கு அர்ப்பணம் பண்ண என்ன ஆயிடுச்சு, பாவம்லாம் போயிடுச்சு. அதே மாதிரி இப்போ பெரிய பாவம்னு சொல்றீங்க, இதையும் கொண்டு போய் நான் அவருக்கு அர்ப்பணம் பண்ணேன் அப்படின்னா அவர் அதை பியூர் ஆக்கி கொடுத்துருவார்ல, நான் சாப்பிடலாமே, அதில் என்ன தப்பு இருக்கு? இந்த கொஸ்டின் இப்போ நான் கேட்கல, அவர் கேட்டார். ஏன்னா இது எல்லாருக்கும் தோணக்கூடிய கேள்வி, ஆமாவா இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இந்த மாதிரி இனிமேல் ஆடு கோழி மாடு எது வேணாலும் நம்ம வெட்டி சாமிக்கு வச்சுட்டு சாப்பிட்டோம்னா பாவம் கிடையாது. கரெக்டா? பண்ணலாமா? அவர் தான் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணாரு, அப்புறம் அதை வெட்டுறதுல என்ன தப்பு இருக்கு? அவர் கிரியேட் பண்ணாரு, சரி. இப்போ அவருக்கு நெய்வேத்தியம் பண்ணா அதுல இருந்து பாவம் போயிரும்ன்றது யார் சொன்னா? அவரே தான் சொன்னாரு. இப்போ அதே கடவுளே என்னென்னத்தை எனக்கு நைவேத்தியம் பண்ணுன்றதையும் சொல்லிட்டாரு அப்படின்னா அதை நம்ம பிரேக் பண்ண முடியுமா? முடியாது. கரெக்டா? இப்போ பிரசாதம்னா என்னன்னு பார்த்தோம், பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி அவருடைய மீதியை நம்ம சாப்பிட்றதுதான் பிரசாதம். கரெக்டா? இந்திய கலாச்சாரத்தில் முன்னாடி இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்துச்சு, இன்னைக்கு மறந்தே போயாச்சு. என்ன சிஸ்டம் அப்படின்னா, வீட்டில் யார் யார் இருக்கா, ஒருத்தவங்க வீட்டில் யார் யார் இருக்கா, ஃபேமிலியில் யார் யார் இருப்பா, அம்மா அப்பா பசங்க. ஓகே, யார் சமைப்பா? அம்மா சமைப்பாங்க. அம்மா ஒய்ஃபு சமைக்கிறவங்க எப்போ சாப்பிடுவாங்க?
பொதுவாக வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டோன்னே, இப்போ வீட்டில் குழந்தைங்களாம் இல்லைன்னு வச்சுக்குவோம், கல்யாணம் ஆகிருக்கு, ஒரு மனைவி அவங்க வீட்டில் சமைக்கிறாங்க. சமைக்கிறவங்க பொதுவாக வேத கலாச்சாரப்படி என்ன பண்ணுவாங்க, கணவன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மனைவி சாப்பிடுவாங்க. கரெக்டா? இன்னைக்கு அந்த கலாச்சாரம்லாம் போயாச்சு, மறந்தே போயாச்சு. ஸோ கணவன் சாப்பிட்டதுக்கப்புறம் மனைவி சாப்பிடுவாங்க. இப்போ அந்த மனைவி கணவனுக்கு சமைப்பாங்க இல்லையா, சமைக்கும் போது எப்படி சமைப்பாங்க? யாருக்கு பிடிச்சது சமைப்பாங்க? ஹஸ்பண்டுக்கு பிடிச்சது. ஹஸ்பண்டு கிட்ட கேட்பாங்க, என்னங்க வேலைக்கு போறீங்களா? சரி போயிட்டு வாங்க, நைட்டு உங்களுக்கு என்னங்க சமைச்சு வைக்கட்டும்? ஹஸ்பண்டை கூட விட்டுருங்க, அம்மா பையன்கிட்ட கேட்பாங்களா இல்லையா? டே நீ காலேஜில் ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருக்கடா, வீட்டுக்கு வர என்ன செஞ்சு வைக்கட்டும் சொல்லு. கரெக்டா? எதனால் அம்மா கேட்குறாங்க? பிகாஸ் ஷீ லவ்ஸ் யூ. உன் மேலே அன்பு இருக்கு, உங்ககிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு பிடிச்சதை செய்கிறாங்க. இப்போ அதே மாதிரி பிரசாதம்னு நம்ம சமைக்கும் பொழுது கடவுளுக்கு என்ன பிடிக்குமோ, அவர் என்ன கேட்குறாரோ அதை நம்ம கொடுக்கணும், அதை நைவேத்தியம் பண்ணணும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஆடு கோழி மாடெல்லாம் கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணணும்னு சொல்லி கேள்வி கேட்போன்னு கிருஷ்ணருக்கு தெரியும். அதனால் அதுக்கும் பதில் அவர் பகவத்கீதையில் ஏற்கனவே கொடுத்துட்டார். கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறார், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருத்தம் அஷ்னாமி பிரயதாத்மனக அப்படின்றார். என்னென்ன சொல்கிறாரு? ஃபஸ்ட்டு 4, முதல் 4 என்னென்ன இருக்கு? பத்திரம் புஷ்பம் பலம் தோயம். ஏதாவது அர்த்தம் புரியுதா? புஷ்பம்னா புரிஞ்சுது, பூ. பழம் அப்படின்னா பழங்கள். முதல் வார்த்தையும் கடைசி வார்த்தையும் புரியல. பத்திர அப்படின்னா இலைன்னு அர்த்தம். இலைகள், இலைகளோ பூவோ பழமோ, தோயம்னா நீர், தண்ணி. ஸோ கிருஷ்ணா அதுதான் கேட்குறாரு, எனக்கு ஒரு இலையோ பூவோ பழமோ நீரோ நீ கொடு. அவர் சிக்கன் மட்டன் பீஃப், பன்றிக்கு என்ன சொல்லுவாங்க, போர்க் அப்படின்னு லிஸ்ட் கொடுத்துருந்தார் அப்படின்னா தாராளமாக நம்ம அர்ப்பணம் பண்ணி சாப்பிடலாம், பாவமாக இருக்காது. இப்போ நீங்கள் சொன்னீங்க அவர் தானே சார் எல்லாத்தையும் படைச்சாருன்னு. ஸோ அப்படி படைச்ச அவரே மனுஷங்களாக இருக்கக்கூடியவங்க நீ தர்மத்தை பின்பற்றணும் அப்படின்னா இந்த விஷயத்தை சாப்பிடுங்க, இந்த விஷயத்தை எனக்கு அர்ப்பணம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது நம்ம அதை அர்ப்பணம் பண்ணி சாப்பிடுறோம். வெறுமன சைவமாக சாப்பிட்டாலும் என்னன்னு பார்த்தோம், பாவம் தான். அசைவமாக சாப்பிட்டாலும் பாவம் தான். பிரசாதத்துக்கு மட்டும்தான் பாவமோ புண்ணியமோ கிடையாது. அது திவ்யமானது, ஆன்மீகமானது. ஸோ கிருஷ்ணர் கேட்கறது நம்ம அர்ப்பணம் பண்ணி சாப்பிட்றதுனால நம்ம வெஜிடேரியனும் கிடையாது, நான் வெஜிடேரியனும் கிடையாது. பிரபுபாத சொல்லுவார், நம்ம கிருஷ்ணடேரியன் அப்படின்ட்டு. ஸோ கிருஷ்ணருக்கு என்ன விருப்பமோ அதை நம்ம சாப்பிட்றோம், கிருஷ்ணருக்கு விருப்பம் இல்லாதது கிடையாது. புரியுதா? கிருஷ்ணர் இதுவே நீ எனக்கு மாமிசத்தை அர்ப்பணம் பண்ணு கிருஷ்ணர் கேட்டிருந்தாரு, நம்ம தாராளமாக கொண்டு சாப்பிடலாம். அவர் சொன்னாரு அப்படின்னா கண்டிப்பா அந்த செயல்ல பாவம் இருக்காது. வெறும் ஒருத்தன் ஏன்னா பிரபுபாத் இன்னும் அழகா இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுப்பாரு. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான்வெஜ் சாப்பிட்டோம்னா நம்மளுடைய புலன்கள்லாம் தூண்டப்படும், சைவம் சாப்பிட்டோம்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்ம ப்ராப்பராக இருக்க முடியும். ஓரளவுக்கு தான் அதுவுமே உண்மை. ஏன் அப்படின்னா இது என்ன மிருகம்? சிங்கம். எப்பேற்பட்ட மிருகம்? மீன்ஸ் என்ன சாப்பிடும்? மாமிசம். ஒரு நான்வெஜ் சாப்பிடுது, ஒரு உயிரை கொண்டு சாப்பிடுது. இது என்ன? பீஜியன், புறா. புறா என்ன சாப்பிடும்? பெரிய அளவு மாமிசம் சாப்பிடக்கூடிய மாமிச உண்ணி கிடையாது. இப்ப ஆனா இது ரெண்டு பேருடைய புலன் கட்டுப்பாடை பத்தி பார்த்தோன்னு வைங்களேன். சிங்கம் வருஷத்துல ஒரே ஒரு தடவை தான் பாலுறவு கொள்ளுமா. அதனுடைய சென்சஸ் தூண்டப்படுறது எப்பன்னா அந்த சீசன் வரும்போது மட்டும்தான். புறாக்கள் காலமே கிடையாது. சைவம் சாப்பிடக்கூடியது தான், ஆனால் அதனுடைய புலன் கட்டுப்பாடு அதுக்கிட்ட கிடையாது. அதனால தான் யாராவது ஒருத்தங்க நான் நான்வெஜ் சாப்பிட்றது கிடையாது, நான் சைவம் தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாலுமே கூட அதுலேயும் தப்பு தான், அதுலேயும் பாவம் இருக்குது, அதுலேயும் தர்மத்தை பின்பற்ற முடியாது. அதனால தான் என்ன சாப்பிடணும்? பிரசாதம். பிரசாதமாக சாப்பிடும்போது பாவமே இல்லை.
ஒருத்தர் கேட்டார் இந்த பதில் நம்ம சொல்லப்போ, ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டார், சரிங்க கிருஷ்ணர் பிரசாதம் சாப்பிடுன்னு சொல்கிறாரு, அப்பவும் ஏன் அவர் வந்து ஒரு உயிரினத்தை கொன்று சாப்பிட்ற மாதிரி படைச்சாரு? அந்த மாதிரி படைக்காம மனுஷனுக்கு வேற எதையாவது கொடுத்துருக்கலாம்ல, எதுக்கு ஒரு உயிரை கொல்ற மாதிரி படைக்கணும்? எப்படியும் அதில் பாவம் இருக்கும்ல, எதுக்குங்க? அவருக்கு தெரியும் எதை கொடுக்கணும்னு. ஸோ அவர் ஒரு விஷயத்த சொல்லும் போது அப்பேரண்ட்லி நமக்கு பார்க்கும்போது தப்பா தெரிஞ்சாலுமே, பாவமா தெரிஞ்சாலுமே, கிருஷ்ணர் சொன்னதை நம்ம பின்பற்றினா பாவம் கிடையாது. அதை மீறியும் பாவம் வந்து அந்த பாவம் யாரை போய் சேரும்? கிருஷ்ணரை போய் சேரும், நமக்கு சேராது. அண்ட் கிருஷ்ணர் பகவான்ன்றனால அவரை பாவத்தால் அவரை தொடவும் முடியாது. இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், உங்ககிட்ட ஒரு துப்பாக்கி இருக்கு, பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு ஆளை கூப்பிட்டு அந்த துப்பாக்கி எடுத்து சுடுறீங்க, கரெக்டாக தப்பா? தப்பு. பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுவாங்க, ஜெயிலில் போடுவாங்க. இந்த ஃபோட்டோவில் ஒருத்தர் இருக்காரு, யார் இவர்? ஆர்மி சோல்ஜர். என்ன பண்ணுறாரு? துப்பாக்கி எடுத்து சுடுறாரு, குண்டு பறந்துகிட்டு இருக்கு. யாரை பார்த்து சுட்டிருப்பாரு? இன்னொரு மனுஷனை தான் சுட்டிருப்பாரு. அவரை சுட்டு கொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? இவரை மெடல் கொடுப்பாங்க. ஏன் உங்களை மட்டும் பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க, அவருக்கு மெடல் தராங்க? ரெண்டு பேரும் ஒரே விஷயந்தான் பண்ணீங்க, துப்பாக்கி எடுத்தீங்க, பக்கத்தில் எதிரில் இருக்க ஒரு ஆளை சுட்டீங்க, ஆனால் உங்களை பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க, அவருக்கு மட்டும் மெடல் தராங்க. ஏன்? பாதுகாக்கிறதுக்காக. அவர் சொல்றாரு, எனக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தாலும் எனக்கு பயமா இருந்தது, பாதுகாக்கிறதுக்காக நான் சுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட நீங்க சொன்ன பதில் கரெக்டு தான். மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, இவருக்கு அந்த எதிரில் இருக்க ஆளை நீ சுடுன்னு சொல்லி அந்த ஆர்மியில் இருக்க ஒரு மேல் அதிகாரி கிட்ட இருந்து ஆர்டர் வருது. ஆர்டர் வரப்போ சுட்டா தப்பு கிடையாது. மேல் அதிகாரி கிட்ட இருந்து ஆர்டர் வராதப்ப அவர் அந்த துப்பாக்கியை பயன்படுத்தும் போது, அதே ஜெனரல் வீட்டுக்கு வராரு, லீவில் வீட்டுக்கு வராரு, அதே துப்பாக்கி அதே குண்டு பக்கத்து வீட்டில் இருக்கிற எடுத்து சுடுறாரு, தப்பு. ஏன்னா அப்போ ஆர்டர் வரல. ஆர்டர் கொடுக்குறப்ப சுட்டா தப்பு கிடையாது. அதே தான் பகவான் கிட்ட இருந்து நமக்கு ஆர்டர் வந்து ஒரு விஷயத்த பண்ணுன்னு பகவான் கொடுக்கும் பொழுது தப்பே கிடையாது. ஸோ நம்ம எப்படி வாழணும், எது சரி எது தவறுன்றது எல்லாத்தையும் பகவான் தெளிவாக கொடுத்துருக்காரு. ஸோ இதுதான் நம்ம வேதிக் பர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். ஸோ இதை பண்ணும் பொழுது இதில் வயலன்ஸும் கிடையாது, பாவமும் கிடையாது, மனுஷனா இருக்கான். அதை மீறி இல்லை நான் கொல்லுவேன், நான் மிருகத்தை கொண்டு நம்ம பார்த்தோம். பல்குனி தத்திர மகதாம்னு பார்த்தோம். பலமா இருக்கவனுக்கு பலம் இல்லாதது உணவுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் செடி கொடிகளை கொல்ல மாட்டேன், நான் ஆடு கோழி இந்த மாதிரி நான்வெஜ் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் பகவான் என்ன தெரியுமா பண்ணுவார்? சரி நீ ஆர்டர் கேட்க மாட்டேங்கிற, ஸோ சொல்கிற ஆர்டர் இவர் கேட்கல அப்படின்னா ஜென்ரல் இவர் என்ன பண்ணுவார்? இவரை ஒன்று டிஸ்மிஸ் பண்ணிடுவார், இல்லைன்னா டீப்ரமோட் பண்ணி உனக்கு எதுக்கு துப்பாக்கி, உன்னை தூக்கி நான் வேற இடத்துல போடுவாரா? அதே தான் பகவான் நம்மக்கிட்ட பண்ணுறார். மனுஷனாக இருக்கப்போ நீ என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்ற ஆர்டரை நான் கொடுக்குறேன், நீ கேட்கல, அப்போ நான் என்ன பண்ணுவேன்? நீ மனுஷனாகவே இருக்க வேண்டாம், உன்னை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு யார் இருக்கா? யார் நான்வெஜ் சாப்பிடலாம்? இன்னொரு உயிரை யார் சாப்பிடலாம்? மிருகம். மிருகமா போ. ரொம்ப அழகா பிரபுபாதர் ஒரு ஸ்டோரி சொல்லுவாரு. ஒரு சாது இருந்தாராம், புனர் முஷிகோ பவ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரி பேரு. ஒரு சாது, அவரை வந்து ஒரு இந்த போட்டோல என்னென்ன இருக்கு, ஒரு சாது இருக்காரு, ஒரு சிங்கம், கீழே ஒரு எலி. ஒரு எலி ஒரு சாது கிட்ட வந்துச்சான், எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒரு பூனை என்னை துரத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு வந்து அவர்கிட்ட வந்து தஞ்சம் புகுறது, எனக்கு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க. சாது கேட்குற உன்னை என்ன பண்ணணும்? என்னை பூனையா மாத்திருங்க. அப்போ பூனை துரத்தாது இல்லை, சரி ததாஸ்து பூனையா மாத்திட்டார், போயிடுச்சு. திருப்பி உடனே சில நாள்ல ரிட்டர்ன் வருது, அதே மாதிரி பயந்துக்கிட்டு ஓடி வருது, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு. இப்போ என்னப்பா ஆச்சு? என்ன ஒரு பூனைய நாய் துரத்துது, இப்போ என்னப்பா பண்ணட்டும்? என்ன ஒரு நாயா மாத்திருங்க. நாயா மாத்திட்டாரு. அந்த நாய் காட்டுக்குள்ளெல்லாம் போகுது. இப்போ என்ன நடக்குது? புலி துரத்துது, நேராக வேகமாக அந்த சாது கிட்ட வருது. வந்துட்டு சாது சாது என்ன இப்போ ஒரு புலி துரத்துது,
தயவு செஞ்சு என்ன புலியா மாத்திருங்க. புலியாவும் மாத்துறாரு. புலியா மாத்தணும்னு என்ன தெரியுமா பண்ணிச்சான்? திரும்பி போல அந்த சாதுவையே பார்த்துக்கிட்டே இருக்கு முறைச்சு. உனக்கு என்ன வேணும் இப்ப? அதான் புலியா மாத்த சொன்ன, மாத்திட்டேன், என்ன வேணும் எனக்கு இப்ப? நீங்க தான் வேணும். புலியோடைய தன்மை என்ன? கொண்டு சாப்பிடுறது. எனக்கு இப்ப நீங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அந்த சாது என்ன பண்ணுவாரு? மறுபடியும் அதை புலியிலிருந்து எலியா மாத்திடுறாரு. புனர் முஷிகோ பவ, மறுபடியும் நீ எலியாவே போ அப்படின்னு. ஸோ அதே மாதிரி நமக்கு மனுஷ வாழ்க்கையை பயன்படுத்துறதுக்கு கொடுத்துருக்க தன்மையை நம்ம பயன்படுத்தாதப்ப, மனுஷர்களா பயன்படுத்தாதப்ப என்ன ஆகுது? மிருகத்துல இருந்து மனுஷ வாழ்க்கைக்கு வந்த நம்ம திருப்பி எங்க போறோம்? திருப்பி மிருகமா போறோம். ஸோ அந்த சைக்கிள் தான் பார்த்தோம்ல. 84 லட்சம் வகையான உடல்கள் இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ செடியிலேருந்து நம்ம நீர்வாழ் உயிரினமாக ஆனோம், அதுலேருந்து பூச்சிகள் ஆனோம், அதுலேருந்து மிருக வாழ்க்கைக்கு வந்தோம், அதுலேருந்து இப்போ மனுஷ வாழ்க்கைக்கு வந்திருக்கோம். இப்போ மனுஷனா இருக்கிறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவர் கொடுத்தப்ப நம்ம ஃபாலோ பண்ணலை அப்படின்னா என்ன ஆகுது? புனர்முஷிகோ பவ. நீ நான்வெஜ் சாப்பிடணும்னு நினைக்கிறியா? மிருகமா இருந்துட்டு போ. மனுஷனுடைய கலாச்சாரம் அவன் உடலை மூடிக்கணும், அவன் பாடியை கவர் பண்ணணும் அப்படின்றது தர்மம். பாடியை கவர் பண்ணாமல் இன்னைக்கு இருக்கிறது தான் ஃபேஷன் ஆகி போச்சு இல்லையா? பாடியை எக்ஸ்போஸ் பண்ணுறது தான் ஃபேஷன் ஆகி போச்சு. உடனே கிருஷ்ணர் பார்ப்பாரு, இது மனுஷனுக்கான தர்மம் கிடையாது. ஸோ நீ ஏன் மனுஷ வாழ்க்கையில இருந்து கஷ்டப்பட்டுட்டு ட்ரெஸ் போடாமல் இருக்கணும்? நீ ஒரு மரமாக பிறந்துட்டு போ. மரத்துக்குள்ளேயும் ஆத்மா இருக்கு. எப்படி நம்ம உடலுக்குள்ள ஆத்மா, ஹியூமன் பாடியில் ஆத்மா இருக்கோ, அதே மாதிரி மரத்துக்குள்ள ஆத்மா இருக்கு. நீ மரமாக பிறந்துட்டு போ, ட்ரெஸ்ஸே தைக்க தேவையில்லை. நீ ஹியூமன் லைஃபை யூஸ் பண்றதை விட்டுட்டு நீ தூங்கிட்டே இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? வருஷத்துல 6 மாசம் கண்டினியூஸா பனிக்கரடி தூங்குமா? ஓகே, நீ அதான் பிறந்துட்டு போ. ஏன் மனுஷ வாழ்க்கையில பிறந்துட்டு காலையில எந்திரிக்கலன்னு வார்டன் கிட்ட திட்டு வாங்கணும்? நீ மிருகமா பிறந்துட்டு போ. ஸோ அதே தான், எப்போ ஹியூமன் லைஃப்ல இருந்துக்கிட்டு நமக்குன்னு ஒதுக்கப்படாத ஃப்ளஷை நம்ம சாப்பிட்றோமோ, நான்வெஜ் சாப்பிட்றோமோ, நீ ஏன் கஷ்டப்பட்டு ஒரு உயிரை கொன்று அதை வாங்கிட்டு வந்து அடுப்பில் போட்டு சமைச்சு மசாலாலாம் போட்டு நீ கஷ்டப்பட்டு சாப்பிடணும்? நீ ஒரு சிங்கமாவோ புலியாவோ பிறந்து பச்சையாவே சாப்பிட்டுட்டு போயிட. புரியுதா? ஸோ இதுதான் சாஸ்திரம் நமக்கு சொல்லுது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் கருணைன்ற குணம் போயிடுதுன்னு. செகண்ட் பார்த்தோம் பாவம்ங்கிறனால தர்மத்துடைய தூண் உடையுது. ஸோ நம்ம மனுஷனா இருக்க போறது இல்லைன்னு. சார் அப்போ வெஜிடேரியன்லையும் பாவம் இருக்குதானே அப்படின்னு சொன்னா, வெஜிடேரியனிசத்துலையும் பாவம் இருக்கு. அதனால தான் நம்ம நான் வெஜிடேரியனும் கிடையாது, வெஜிடேரியனும் கிடையாது, நம்ம கிருஷ்ணடேரியன்னு பார்த்தோம். அதாவது கிருஷ்ணர் எதை சாப்பிடலான்னு கொடுத்துருக்காரோ அதை பிரசாதமா கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்றோம். ஸோ அதனால இதுல பாவம் எதுவுமே கிடையாது. அப்பேற்பட்ட உணவை சாப்பிட்றது மூலியமா ஒருத்தன் இன்னும் மேலோங்கி போறான்னு சாஸ்திரம் சொல்லுது. ஸோ ஒரு 2 விஷயத்தோட முடிச்சுக்கலாம். ஏன்னா இந்த கொஸ்டின் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அந்த பசங்க இன்னைக்கு செஷனுக்கு வரல. ஸோ சாஸ்திரத்தில் கிருஷ்ணர் இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, நீங்கள் இதை தான் சாப்பிடணும்னு சொல்லி என்னென்னலாம் கொடுத்துருக்கான ஸ்லோகம் நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்லோகங்கள் இருக்குது. நம்ம ஒரு சில ஸ்லோகம் தான் இன்னைக்கு பார்த்தோம். ஆனால் இப்போ அதே சாஸ்திரத்தில் நிறைய இடத்துல ஆடை வெட்டலாம், கோழி வெட்டலான்னு கொடுக்கப்பட்டிருக்குல்ல. நிறைய பேர் நிறைய கோயிலில் போய் என்ன பண்ணுறாங்க, நிறைய கோயிலில் போய் இந்த மாதிரி பலி கொடுத்து சாப்பிட்றாங்க இல்லையா? சாஸ்திரத்தில் வந்து இந்த மாதிரி கோயிலில் போய் ஆடை வெட்டலாங்க, கோழியை வெட்டலான்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் எதுக்கு இருக்கு? இதெல்லாம் தப்பு இல்லையா? அதில் கொடுக்கப்பட்டிருக்கனால கொள்றாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்போம். நிறைய இடத்துல இருக்கு, நிறைய கோயில் நம்ம பார்க்கலாம் இல்லையா? அதாவது துர்கை கோயிலுக்கு போனீங்கன்னா வெட்டுவாங்க. இங்கே வரவெல்ல முனியப்பன் கோயில் இருக்கும், ஏகப்பட்ட பேர் வெட்டுவாங்க. அதெல்லாம் தப்பு இல்லையா? அதெல்லாம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 2 விஷயம் இருக்கு. ஒன்று, சாக்ரிஃபைசஸில் அனிமலை போடுவாங்க. என்ன விதத்தில் அப்படின்னா, முன்னாடிலாம், இப்போ நம்ம கலியுகத்தில் இருக்கோம், இதுக்கு முன்னாடி இருந்த யுகத்துலலாம் நிறைய யாகங்கள் பண்ணுவாங்க. அந்த யாகங்கள் உண்மையிலே ப்ராப்பராக அந்த யாகத்தை பண்ணவர் ப்ராப்பராக பண்ணிட்டாரா பண்ணலையா அப்படின்றதுக்கான டெஸ்டிங் மெத்தடே என்ன அப்படின்னா, ரொம்ப ஒரு வயசான ஒரு மிருகத்தை அந்த யாக குண்டத்தில் போடுவாங்க. அந்த யாக குண்டத்தில் போட்டோன்னே அது வெளியில் வரும்பொழுது புது பாடியோட வெளியில் வரும். இது முன்னாடி யுகத்தில் நடந்துட்டு இருந்த ப்ராசஸ். ஆனால் இந்த கலியுகத்தில் அப்பேற்பட்ட ப்ராசஸ் பண்ணுற அளவுக்கு யாரும் பியூரான நபர் கிடையாது. முன்னாடிலாம் யாகம் பண்ணோன்னா மந்திரத்தை உச்சரிச்சாங்கன்னா நெருப்பு வரும். இன்னைக்கு நெருப்பு எப்படி வரும்? மேட்ச் பாக்ஸ் பற்ற வைக்கிறோம். ஸோ அந்த அளவு தூய்மையான பிராமணர்கள் கிடையாது.
ஸோ அதே சாஸ்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த கலியுகத்துல ஒருத்தன் அந்த மாதிரி யாகங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்பர் 1. அதனாலதான் ஏன் யாகத்துல போடுறாங்க, யஜ்ஞ குண்டத்துல போடுறாங்களேன்னு கேட்கிற கேள்விக்கு இது பதில். நம்பர் 2, இந்த மாதிரி கொன்னு சாப்பிடுறது பத்தி இருக்கு இல்லையா, அது எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான கான்செப்ட் சாஸ்திரத்துல. சாஸ்திரம் எதுக்கு இருக்கு அப்படின்னா, எல்லா வகையான மக்களையும் படிப்படியா மேல கொண்டு வரதுக்கு. எல்லாருமே இப்ப இந்த உலகத்துல இருக்கும், எல்லாருக்குமே ஆட்டோமேட்டிக்கா டிசையர்ஸ் எப்படி இருக்கு, நான்வெஜ் சாப்பிட்ற பக்கம் போகுது, ட்ரிங்க்ஸ் பண்ற பக்கம் போகுது. கெட்ட விஷயங்களை சீக்கிரம் கத்துக்கிறோமா, நல்ல விஷயத்தை சீக்கிரம் கத்துக்கிறோமா? கெட்ட விஷயம் பக்கம் நம்ம ரொம்ப ஈஸியா போறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி, எஸ்பெஷலி கலியுகத்துல. ஸோ சாஸ்திரம் என்ன பண்ணுதுன்னா, அந்த கெட்ட விதத்துல போறாங்க பாத்தீங்களா, அவங்கள படிப்படியா எப்படி சரியான இடத்துக்கு கொண்டு வரதுன்றதுதான் சாஸ்திரம் யோசிச்சு அந்த ப்ராசஸ்ல கொண்டு வருது. உதாரணத்துக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு 2 பேர் டாக்டர் கிட்ட போறாங்க. 2 பேரும் ஸ்மோக்கிங்ல அடிக்ட். சரியா? ஒருத்தர் தினமும் 50 சிகரெட் பிடிப்பார், இன்னொருத்தர் தினமும் ஒரு 7 சிகரெட் பிடிக்கிறார். 2 பேரும் டாக்டர் கிட்ட போறாங்க. டாக்டர் செக் பண்றாரு, ஹெல்த் எல்லாம் ரொம்ப மோசமா இருக்குப்பா, நீங்க தயவு செஞ்சு ஸ்மோக்கிங் எல்லாம் குறைக்கணும், நிறுத்தணும்னு சொல்றாரு. 7 சிகரெட் பிடிக்கிறான் பாத்தீங்களா, அவங்கிட்ட சொல்றாரு நீ சிகரெட்டையே நிறுத்திடுன்ட்டு. 50 சிகரெட் பிடிக்கிறான் பாத்தீங்களா, அவங்கிட்ட என்ன சொல்லுவாரு, நீ 30 ஆக்கிக்கோப்பா. கரெக்டா? 50 சிகரெட் பிடிக்கிறவங்கிட்ட என்ன சொன்னாரு, நீ 30 ஆக்கிக்கோன்னு சொல்லி. இன்னொருத்தன் எத்தனை பிடிச்சிட்டு இருந்தான், 7 தான் பிடிச்சிட்டு இருந்தான். அப்ப அவன் அப்படியே 7 பிடிச்சிக்கோன்னு சொல்லலாம்ல. இப்ப அவன் கேட்கிறான் டாக்டர் கிட்ட, என்ன டாக்டர் நியாயம் இது, நான் 7 தான் பிடிச்சேன், என்ன 0 ஆக்க சொல்றீங்க, இவனை 30 பிடிக்கலாம்னு சொல்றீங்களே. எதனால டாக்டர் இங்க இவனுக்கு 0 சொன்னாரு, அவனுக்கு 30 சொன்னாரு? ஏன்னா 50 சிகரெட் பிடிக்கிற ஒருத்தனை 0க்கு உடனே வான்னு சொன்னா சாத்தியமா? சாத்தியம் கிடையாது. அதுவே அவனை 30க்கு வர சொல்றாரு. ஒரு மாசம் 2 மாசம் 30க்கு ட்ரை பண்ணி வந்துட்டான். நெக்ஸ்ட் டைம் திருப்பி டாக்டர் கிட்ட வரும்போது என்ன சொல்லுவாரு, 30 எத்தனை ஆக்க சொல்லுவாரு, 10 ஆக்குன்னு சொல்லுவாரு. திருப்பி 2 மாசம் கழிச்சு வந்தான்னா 0 ஆக்க சொல்லுவாரு. ஆமாவா இல்லையா? இதே தான் சாஸ்திரமும் பண்ணுது. இன்னைக்கு சொசைட்டில நம்ம எல்லாரும் இந்த அளவுக்கு நான்வெஜ் சாப்பிடுறோன்றதுக்காக ஸ்லாட்டர் ஹவுஸ், கசாப்பு கடையை ஏகப்பட்டதை வச்சு நடத்தி கொண்டுட்டு இருக்கோம் இல்லையா, அது ரொம்ப பாவமான செயல். சாஸ்திரம் என்ன நம்ம சொல்லுது, ஓகே உனக்கு நான்வெஜ் சாப்பிடணும்னு ஆசை இருக்கா, இப்படி பண்ணாத. இதுக்கு பதில மாசத்துல ஒரே ஒரு நாள் அமாவாசை அன்னைக்கு துர்கை கோயிலுக்கு போய் நீ உன் கூட நீ அந்த மிருகத்தை கையோட எடுத்துட்டு போகணும். இன்னைக்கு நம்ம பார்சல் பண்ணி மார்க்கெட்ல வாங்குற மாதிரி, டிமார்ட்ல வாங்குற மாதிரி கிடையாது. அந்த கோழியோ ஆடோ அந்த மிருகத்தை நீ அங்க எடுத்துட்டு போயிட்டு உன் கண்ணு முன்னாடி அதை கொல்லணும். கண்ணு முன்னாடி கொல்றப்பதானே அதை துடிக்கிறத நம்ம பார்க்க முடியும். கண்ணு முன்னாடி கொல்றது மட்டும் இல்லாம அது காதுல ஒரு விஷயத்த சொல்லணும். நம்ம இத்தனை நாள் பேசும்போது மாமிசம் மாமிசம்னு சொல்றோம் இல்லையா, மாமிசம்னு. அந்த மாமிசம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு யாருக்கோ தெரியுமா? சமஸ்கிருதத்துல அது மாம்ச, நம்ம தமிழ்ல மாமிசம்னு சொல்றோம். மாம்ச அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுதான் மாமிசம்கான அர்த்தம். ஒரே செகண்ட். மாம்ச பக்ஷயிதாமுத்ர யஸ்ய மாம்சம் இஹாத்ஞஹம் ஏதன் மாம்சஸ்ய மாம்சத்வம் பிரவதந்தி மனிஷினஹ. என்ன அர்த்தம் அப்படின்னா, that creature whose flesh I am eating here, நான் இப்போ எதோடைய மாமிசத்தை சாப்பிடுறேனோ, that creature whose flesh I am eating here and now will consume me in the next life. ஒரே செகண்ட். மாம்ச அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன சொல்லப்படுதுன்னா, மாம் சஹ காததி இதி மாம்ச. நான் உன்னை இப்ப கொல்றேன், பின்னாடி நீ என்ன மறுபடியும் கொன்னுக்கலாம். நான் இப்போ ஒரு ஆடை கொல்றேன் அப்படின்னா அது காதுல சொல்லக்கூடிய மந்திரம் என்ன அப்படின்னா, நான் உன்னை இந்த லைஃப்ல வெட்டுறேன், இதுக்கு பின்னாடி ஒரு தடவை நீ, நான் ஒரு மாடை வெட்டுறேன் அப்படின்னா அந்த மந்திரத்துடைய அர்த்தம் என்னன்னா, பின்னாடி நீ மனுஷனா பிறந்து
நான் இதே உடலில் இருக்கிறப்ப நீ என்ன கொல்லலாம் அப்படின்றது தான் மந்திரம். ஸோ இப்போ யோசிங்க, ஒருத்தர் எப்படி மாமிசம் சாப்பிடணும்னு சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. மாசத்துல எத்தனை நாள் சாப்பிடலாம்? ஒரு நாள். சண்டேவோ டெய்லியோலாம் கிடையாது. மாசத்துல ஒரு நாள், அமாவாசை அன்னைக்குன்னு பார்த்தோம். அதுவும் எப்படி சாப்பிடணும்? குறிப்பிட்ட மிருகம் இருக்கு, கோழி ஆடு இந்த மாதிரி குறிப்பிட்ட மிருகம் இருக்கு. பசு கூடவே கூடாது. அந்த மிருகத்தை எங்க கொண்டு போகணும்? ஒரு துர்கை கோயிலுக்கோ இந்த மாதிரி கோயிலுக்கு முன்னாடி கொண்டு போகணும். அதை எப்படி கொல்லணும்? கண்ணு முன்னாடி கொல்லணும். கொல்றதுக்கு முன்னாடி மந்திரத்தை சொல்லணும். கொன்னதுக்கு அப்புறம் நீ ஒருத்த மட்டும் தனியா சாப்பிட்றது கிடையாது. அதை 6ஆ பிரிக்கணுமா, அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அதுல ஒரு பங்கு தான் நீ சாப்பிட்ற. இப்ப இந்த மாதிரி மாசத்துக்கு ஒரு தடவை இவ்வளோ விஷயத்த பண்ணி சாப்பிடும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன யோசிப்போம்? நான் சாப்பிட்றதே ஒரு நாள் தான் சாப்பிட்றேன், அதுக்காக அந்த டேஸ்ட்டுக்காக நான் என்ன பண்றதுக்கு ரெடியா இருக்கேன்? அந்த மிருகத்தோட கையால மறுபடியும் நான் சாகிறதுக்கு. இது வரைக்கும் என் லைஃப்ல நான் ஒரு 100 கோழியை கொண்டிருக்கேன்னா 100 தடவை நான் கோழியா பிறக்கிறதுக்கு தயாரா இருக்கேன்னு சொல்லி நான் சொல்றேன். அதுகிட்ட புத்திசாலித்தனமா? அது கிடையாது. ஸோ இந்த ப்ராசஸை ஒருத்தன் ஃபாலோ பண்ணும்போது படிப்படியாக அவன் ஆட்டோமேட்டிக்காக அவன் நாக்கை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிற நிலையிலிருந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமாக நாக்கை கட்டுப்படுத்தி அவன் மாமிசம் சாப்பிட்றத நிறுத்தணுங்கிறதுக்காக தான் சாஸ்திரத்தில் இது கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி அந்த டாக்டர் 50 சிகரெட் பிடிக்கிறவன 30 சிகரெட் பிடின்னு சொன்னாரோ, அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம இவ்வளோ ஸ்லாட்டர் ஹவுசஸ் வச்சு நடத்தாம வயலன்ஸை கம்மியாக பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதை 0 ஆக்கிறதுக்காக தான் கடவுள் இந்த வழிமுறை கொடுத்துருக்காரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? என்னென்ன விதத்துலலாம் நம்ம நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு ஒரு புது மெத்தட் கொண்டு வர முடியுமோ, புது பேர் நான் இப்போ தான் ரீசெண்டாக கேள்விப்பட்டேன். வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் தெரியும், ஃப்ளெக்சிடேரியனா என்னன்னு பார்த்தா மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் வெஜிடேரியன் தாங்க. அப்பப்போ மட்டும் நான் வந்து மீட்டு, ஃபிஷ்ஷு, கோழி சாப்பிட்டுக்குவேன். அப்பப்போ மட்டும். அப்போ அதுக்கு பேர் நான் வெஜிடேரியன் தானே, ஃப்ளெக்சிடேரியனா. இன்னொரு பேர் போட்டிருந்தாங்க, என்னது, எகிடேரியன். நான் மீட்லாம் சாப்பிட மாட்டேங்க, முட்டை மட்டும் சாப்பிடுவேன். ஏன் முட்டை சாப்பிட்டீங்கன்னா ஏன் உங்களுக்கு தெரியாதா? முட்டைலாம் சைவமாகிடுச்சுங்க. முன்னாடி அசைவமாக இருந்துச்சு, இப்போ சைவமாகிடுச்சு. முட்டையெல்லாம் ஃபெர்மெண்ட் பண்ணாமல் நம்ம வந்து முன்னாடியே ஃபெர்டிலைஸ் பண்ணாமல் நம்ம வந்து முன்னாடியே எடுத்துட்டோம்னா அதுக்குள்ளே உயிர் கிடையாதுங்க. ஆனால் நம்ம போன வாரம் அதை பற்றி கொஞ்சம் பார்த்தோம், வேறு எப்போ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம், ஏற்கனவே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ முட்டையும் அசைவம் தான். அது அசைவம் இல்லை அப்படின்னா கிருஷ்ணர் கீதையில் பத்திரம் புஷ்பம் முட்டை தோயம்னு கேட்டிருப்பாரு. ஆனால் அவர் என்ன கேட்டார்? பத்திரம் புஷ்பம் பலம் தோயம்னு கேட்டிருக்காரு. அதே மாதிரி இன்னும் பகவத்கீதையில் தெளிவாக கிருஷ்ணர் சொல்கிறாரு, எதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுக்கு உகந்த உணவு, எதெல்லாம் சாப்பிட்றதுக்கு உகந்தது இல்லை. ஈவன் சைவத்தில் இருக்கக்கூடிய உணவே, செடி கொடிகள் இருக்கக்கூடிய உணவே, சில உணவு வகைகள் நம்ம கிருஷ்ணர் எனக்கு பிடிக்காது, இல்லை அது உங்களை வந்து இன்னும் கீழ்நிலையை நோக்கி கொண்டு போவோம்னு சொல்கிறாரு. அதனால் அதெல்லாம் நம்ம சேர்க்க மாட்டோம். உதாரணத்துக்கு வெங்காயம், பூண்டு, ஆனியன், கார்லிக் நம்ம சேர்க்க மாட்டோம். மஷ்ரூம்ஸ் சேர்க்க மாட்டோம். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் தமோ குணத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம சேர்க்க மாட்டோம். ஆரம்பத்தில் ஒரே ஒரு ஸ்லோகம் நான் சொல்லியிருந்தேன் தெரியுமா? பிரவருத்திம்ச நிவிருத்திம்ச ஜனான விதுர அசுர. அசுரனுக்கு தான் தெரியாது எது செய்யலாம் எது செய்யக்கூடாதுன்னு. நமக்கு கிருஷ்ணர் கொடுத்துருக்காரு, சாஸ்திரத்தில் கொடுத்துருக்காரு. சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காது நம்ம பின்பற்றணும் அப்படின்னாலே போதும். நம்ம பாவம் செய்யாமல் தர்மத்துடைய 4 தூண்களும் காப்பாற்றப்படும். குறைஞ்சது மனுஷன்ற லெவலில் இருப்போம். இன்னும் நம்ம பிரசாதமாக அதை சாப்பிடும்போது மனுஷன்ற ஸ்டெப்லேருந்து மேல் நோக்கி மட்டுமே நம்ம போகிறோங்கிறத சாஸ்திரம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஸோ இதுதான் மீட் ஈட்டிங் ஸ்கிரிப்சரல் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இதோட நம்ம செஷன் முடிச்சுக்கலாம். இதை பற்றி ஏதாவது உங்கள் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம கீழே பிரசாதம் சாப்பிட்றப்ப கேட்டுக்கலாம். ஏற்கனவே மணி 7 ஆச்சு. ஸோ மாறம் கிளாஸா? கிளாஸ் இல்லை, ஓகே. ஸோ மேபி பார்க்கலாம், தர்ஷன் பார்த்துட்டு கிளாஸ் இல்லை அப்படின்னா ஒரு 5-10 மினிட்ஸ் நம்ம கீர்த்தன் பண்ணலாம், அதுக்கப்புறம் பிரசாதத்துக்கு போகலாம். ஹரே கிருஷ்ணா.